അതിനുശേഷം വീണ്ടും പിന്നെ വലിയ 14ന്റെ വഴിയിൽ പറഞ്ഞ அது ஒரு ஜாக்லவர் லைன் ப்ரா. ஜாக்லவர்ல அந்த ப்ரா வந்து என்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 மணி நேரம் நெருங்கி பறந்து 30 மணி நேரத்தினால நெருங்கி பறந்து டேன்ல பறந்து. ഹായ് ഫ്രണ്ട്സ്, റെഡി ടു ഫ്ലൈൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളെന്നുള്ളത് നാഗർകോവിൽ ഇരളപ്പപുരം സുജിൻ ബ്രദറിൻ്റെ ലോഫ്റ്റിലാണ്. പുള്ളിയുടെ ഇതുവരെയുള്ള പറവ വിശേഷങ്ങൾ പുള്ളി ഇവിടെ ലോഫ്റ്റിലുണ്ട്. നേരിട്ട് അവരെ കണ്ട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. അടിപൊളി നല്ല സ്റ്റാൻഡേർഡ് പ്രാക്കള നമുക്ക് ഇവിടെ നിന്ന് കാണാം. ഈ ലോഫ്റ്റിൽ നിന്ന് അതിൻ്റെ വീഡിയോ ഒക്കെ നിങ്ങൾക്ക് കാണിച്ചു തരും. അത്രയും ക്വാളിറ്റി നല്ല സൂപ്പർ പ്രാവുകളുണ്ട്. വലിയ ടൈം വെച്ചിട്ടില്ലെങ്കിലും ടേണിൽ നല്ല ടൈമുകൾ, അതായത് 25 മണിക്കൂറിൻ്റെ പുറത്ത് ടേണിൽ പറപ്പിച്ച ഒരു വ്യക്തിയാണ്. പന്തായം എന്തോ അവിടെ ലെക്കില്ലാതെ കൊണ്ട് പന്തായത്തിൽ ചെറിയ ടൈമിൽ ചില കാരണങ്ങൾ കൊണ്ട് ഒരു വലിയ ടൈം കിട്ടിയിട്ടില്ല. എന്തായാലും നമുക്ക് അവരെ കണ്ട് നേരിട്ട് കണ്ട് വിശേഷങ്ങൾ ചോദിച്ചറിയാം. ஓகே, அப்போ நமக்கு நேரே வீடியோலேக்கு போவோம். சுஜின் பாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நீங்கள் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். അപ്പോൾ நம்ம ഫ്രണ്ട്, അപ്പോൾ ഇവരെ എല്ലാവർക്കും അറിയാം, നമ്മളൊരു വീഡിയോ ചെയ്തിട്ടുള്ളതാണ്. അപ്പോൾ പുള്ളിയുടെ എല്ലാവരും ഒരു ഗ്യാങ്ങാണ്, ഒരു ഫ്രണ്ട്സാണ്. അപ്പോൾ അതാ അടുത്ത് നമ്മുടെ പുള്ളി, നിങ്ങളുടെ പേര് ദിനേശ്. അവരും പ്രാവ് വെച്ചിട്ടുള്ള ആളാണ്, നാഗർകോവിൽ. അപ്പോൾ അവരെ വീഡിയോ നമ്മൾ ഉടനെ നല്ലൊരു വീഡിയോ ചെയ്യുന്നതായിരിക്കും. അപ്പോൾ ഇന്ന് നമ്മുടെ സുജിൻ ഭായിയുടെ ഫുള്ള് കൂടിൻ്റെ മൊത്തവും പ്രാക്കളെയും കാണിക്കുന്നുണ്ട്. അവരെ ഇതുവരെയുള്ള പ്രാവ് വെച്ചിട്ടുള്ള ലൈഫ് എന്താണ് നമുക്ക് നേരിട്ട് ചോദിച്ചറിയാം. എത്ര വർഷമായി നമ്മൾ ഈ ഫീൽഡിൽ വന്നിട്ട്? ഒരു 20 വർഷം ആവും. 20 വർഷം. ലൈനേജ് പ്രത്യേകിച്ച് ആരെങ്കിലും ലൈനേജ് ആണ്, അതല്ല നിങ്ങൾ? என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு ஒரு வெள்ளையில் ஒரு கருங்கண்ணு ஆணு தந்தான். அப்புறம் வந்து ஒரு ஜாக்லவரில் ஒரு பொட்டை தந்தான். இந்த 2 ப்ராலேருந்து தான் நான் இவ்வளோ ப்ரா ரெடி பண்ணி எடுத்தேன். ஆமாம். നിങ്ങൾ എന്നെ ഇവിടെ മിക്സ് ചെയ്തിട്ടാണ് എല്ലാം, അതായത് ஜோடி நீங்க கழிச்சு நான் ரெடி பண்ணேன். இதான் நம்ம வெள்ளை லைன் ப்ராய்க்கும் ஜாக்லவர் லைன் ப்ராய்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் இவ்வளோ ப்ராக்கள் கொண்டு வந்தது. ஆமாம். 20 വർഷം. അതായത് ഈ പ്രാവിന് ആദ്യമായിട്ട് നിങ്ങൾ ഈ ഫീൽഡിൽ വരാനുള്ള எப்படி யாரு மோந்திரம் வந்தது? இல்லை, அது வந்து நமக்கு எப்படி சொல்றதுக்கு, ஃப்ரெண்டு பழைய சும்மா இருந்தாப்புல நமக்கு ப்ரா இயற்கையாட்டே அந்த இதாயிட்டாயிட்டு ப்ரா வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. ஆமாம், அப்படி ரெடி பண்ணது. അങ്ങനെ കൊണ്ടുവന്നതാണ്. ഇവിടെ തന്നെയാണ്, ഈ സ്ഥലത്ത് തന്നെയാണ് നേരത്തെ? ഇങ്ങേதான். ഇവിടെ തന്നെ. ആമാം. ആദ്യമായിട്ട് ടൂർണമെന്റ് പറപ്പിച്ചത് എപ്പോഴാണ്? 2021. 2021. ആമാം, 2021. 21 തന്നെ ഇല്ല. ടൈം വെച്ചതല്ല, ആദ്യം ഫസ്റ്റ് മുതൽ 2012. 2012ലാണ് ആദ്യമായിട്ട് പന്തയം വിടുന്നത്. ആമാം. അപ്പോഴല്ലേ എത്ര സമയം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു? அப்போ ஒரு 13 மணி நேரம் தான் ப்ரா பறந்து. അപ്പോഴും 13 മണി നേരം இருந்து அந்த ப்ரா இருக்கேன். அந்த ப்ரா இன்னும் இருக்கு. ഇപ്പോഴും ഉണ്ട്. அந்த ப்ரா இன்னும் இருக்கு, ஃப்ரீட் ஆகாம இருக்கு. ஏது லைன்ல பிராக்களை அது வந்து வேற எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட இருந்துட்டு ஒரு முட்டை வாங்கி கொண்டு வந்து வெளியே இருந்து வச்ச ஒரு சப்ஜால ஒரு ஆண். ஆமா ஆமா, 13 கால அப்பவே பறந்தான் ஆண். இப்பவும் அந்த ஆண் இருக்கு, ஃப்ரீட் ஆகாம இருக்குன்னு. അതിനുശേഷം அதுக்கப்புறம் வந்து வெளியே இருந்து 2 பட்டா வாங்கிட்டு வந்து பறத்துனேன். ஒரு வெள்ளையில ஒரு பட்டா. அந்த பட்டாயில வந்து டேன்ல ஒரு 17 மணி நேரம் பறந்து. அப்புறம் வந்து ப்ரா பறத்திருக்கேன் நிறைய நேரம். டேன்ல ஒரு 17 மணி நேரம் பறந்து பந்து அன்னைக்கு பயிரி கழிச்சு ப்ரா பறக்க முடியாம ஒரு 12:45 டைம் வச்சு. அந்த டைம்ல அது வந்து ஒரு 2016. ஆமாம், 16 போல இருக்கும். 16 அந்த டைம்ல. 2016 15ல டைம் சர்டிபிகேட்டோட இருக்கு. ஆமாம். அதுக்கு பிறகு 2-3 வருஷம் டைம் கிடையாதுன்னா பயிர் அடி ப்ராக்கள் வந்து நமக்கு இப்போ சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது. நான் மட்டும் தான் பறத்தணும், வேற யாருமே கிடையாது. ப்ராக்கள் வந்து டேன்ல நல்லா பறக்கும். அதுக்கு பிறகு தான் நமக்கு இந்த வெள்ளை செட்டு ப்ராயும் ஜாக்லவர் செட்டு ப்ராயும் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து எடுத்தேன். சஞ்சு வட்டவலையில பக்கத்துல தான். அவளை வந்து எடுத்துட்டு வந்து நான் இது ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் பறவை தான். தொடக்கத்தில் ஒரு ப்ரா வந்து வெளியே, அது ஆமாம் 2015 இந்த 13 டைம் வச்சது. 17. ஆமாம், 2017-18 ஒரு 13 டைமு. ஒரு ஜீனி பொட்டையும் ஒரு வெள்ளையில ஒரு பொட்டையும். அது தாமரை செட்டு ப்ரா என்கிட்ட இருக்கு, ஒரு செட்டு ப்ரா. அதுக்கப்புறம் வெள்ளை செட்டு ப்ராக்களில் உள்ள பிள்ளைகளை எடுத்து பறத்திட்டு இருந்தேன். ஒரு பட்டாரக்க ப்ராயே ஒரு 13.5 மணி நேரம் பறந்து டைம் வச்சு.
பட்டா இறக்க புறா. பட்டா இருக்கு. ஆமா, டேன்ல அந்த புறா ஒரு 15 மணி நேரம் பட்டா இறக்கல பறந்து ஓடி இருக்கு. பறந்து அந்த புறாய்க்கு அன்னைக்கு நல்ல மழையோட டைம் வச்சு மழையில தானே. ஆமா ஆமா, நல்ல மழை. அது பறந்த புறா மெயிலா ஃபீமேலா? அது மேலு. ഇപ്പൊ இருக்குது ഇപ്പൊ ഉണ്ട്. അതിനുശേഷം വീണ്ടും പിന്നെ വലിയ 14ന്റെ വെളിയിൽ പറഞ്ഞത് அது ஒரு ஜாக்லவர் லைன் ப்ரா. அந்த ப்ரா வந்து என்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 மணி நேரம் நெருங்கி பறந்து 30 மணி நேரத்துக்கு நெருங்கி பறந்து டேன்ல பறந்து நமக்கு என்ன சொல்றதுக்கு ப்ரா அப்பதான் பறந்து ஏறி வந்துட்டு இருந்து அந்த டைம்ல ஒரு பந்தயம் விட்டேன் ஒரு 14:52 டைம் வச்சு. அடுத்த வந்து ரெஸ்ட் ஒரு 3 நாள் ரெஸ்ட் இருந்து அந்த ப்ராய்க்கு அடுத்த பந்தயத்துக்கு நான் என்ன செஞ்சேன், ரெஸ்ட் இருக்கு இவ்வளோ ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராயை சும்மா தூக்கி ஒரு காலையில் ஒரு 8 மணி போல் விட்டுருப்பேன். சும்மா அப்படி விட்டேன். இந்த ப்ரா விடிஞ்சு அடுத்த நாள் சாயந்தரம் தான் இருந்து கரெக்டாக. நீங்கள் ഇവിടെ எல்லாருக்கும் தெரியாது. எல்லாரும் தெரியும். நம்ம விட்டது நிறைய மக்களுக்கு எல்லாம் தெரியும். ക്ലാവർ സെറ്റപ്പ് നമ്മുടെ ജാക്ലവർ സെറ്റപ്പ് ഇരിക്കാണ്ട് വേറെ ലോഫ്റ്റിലെ പോലല്ലേ ഇവിടെ എവിടെ നോക്കിയിരുന്നാലും പ്രാവ് ഏത് ലൊക്കേഷനിൽ പോയാലും കറക്റ്റാ തെളിവാ കാണാൻ പറ്റും. നല്ല ലോങ്ങില് വീഡിയോ കാണിച്ചു തരാം. നല്ല കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ലൊക്കേഷൻ പക്ക വ്യൂ ആണ് അല്ലേ. പ്രാവ് നിന്ന് പറക്കും കൂട് കണ്ട. നൈറ്റ് എങ്ങനെയാ പറവ? നൈറ്റിലെ എല്ലാം പറവ ഡേയിൽ കൊടുത്തിട്ടാണ് നിങ്ങൾ நைட்லோடு ப்ராவல இது பிராக்டிஸ் நான் கொடுக்க மாட்டேன். நம்ம வந்து ட்ரைனிங் வந்து எல்லா ப்ராயுமே ரெக்கை கொடுத்து ப்ராயை ரெக்கை பூச்சி ரெடி பண்ணி அந்த ப்ராக்கில் ஒரு திருடாக்கூடிய டைமில் ஒரு பகல் பறவை ஃபுல்லாக பறத்திடுவேன். ஒரு அந்த ப்ராக்களுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராய் நைட்டு கறக்கும். ஆദ്യം അതായത് ഫസ്റ്റ് ഒരു പ്രാവിന്റെ കപ്പാസിറ്റി അത് എவ்வளவு நேரம் பறக்கும். பகல் பறவை பறந்தா மட்டும்தான் நைட்டு கறக்கும். நீங்க கண்ணாலே பார்த்தது பறவை தான் நைட்டு பறத்துவேன். புரியுது. ஆமா ஆமா, இல்லாட்டா அந்த புறாக்களை எடுக்க மாட்டேன். நைட்டு எடுக்க மாட்டேன். அது வேஸ்ட். ஏன்னா நம்ம வந்து நைட்டு புறாக்களை சில புறாக்கள் வந்து சில மக்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பறத்திக்கிட்டு நைட்டு பறத்துவாங்க. அது நைட்டு ஃபுல்லா பறக்கும். ரெண்டாவது கீழே தாக்க பறக்காது. நமக்கு பகல பறக்குதுன்னா மட்டும்தான் அந்த நைட்டு வரும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த புறா கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு 13 தாண்டி டைம் வைக்கும் நமக்கு தெரியும். பகல் பறவை பறந்துட்டுல அந்த புறா கண்டிப்பா ஒரு 13 നൈറ്റിലോട്ട് നിങ്ങൾ അതായത് ഇപ്പൊ ഫുള്ള് പറന്നു ഡേയിലെ ഒരു 13 മണിക്ക് നേരത്തെ வெளியே பறந்து புறாவை எப்படி நைட்ல ட்ரைனிங் கொடுக்குது? அது கடைசா அந்த புறா வந்து ஒரு 13 மணி நேரம் அன்னைக்கு பறத்து வந்துருமா. அன்னைக்கு அதை ஒரு தண்ணி வர கொடுக்காம பச்சை தண்ணி வர கொடுக்காம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தூக்கி விட்டு கூடலாம் திறந்துட்டு நல்ல பசியா இருக்குமா மேக்சிமம் உள்ள கறங்கி இறங்கிடும். அதுல ஒரு லாஜிக்னா விசப்பு அது நிலைநிறுத்தி புறாவை விடணும் இல்ல. அதுதான் இது. ஆமா ஆமா. அப்போ எவ்வளவு பறக்கக்கூடிய புறாவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரம் பறந்துட்டு கரெக்டா விழுந்துரும். 1/2 மணி நேரம் எல்லாம் பறந்து கிடாது. அதுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், ரொம்ப முடியாம இருக்கும். அதனால பறந்து கிடாது. 5 நிமிஷம் போல என்ன பறக்கும் விழுந்துரும். அவ்வளவுதான். அதோட மேக்சிமம் இருந்தோம். அப்படி இல்லாட்டி அடுத்த நாள் ஒரு நாள் கூட பட்டினி வச்சு இருக்கும். അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് ഇവര് ഈ പറയുന്ന ഒരു ട്രെയിനിങ്ങിന്റെ ഒരു മെത്തേഡ് ഇവർ പറയുന്ന പ്രാവുകൾ നമ്മൾ വിചാരിക്കും പോലെ 2 മണിക്കൂറോ 3 മണിക്കൂറോ പറത്തിയ പ്രാവല്ല. ഫുള്ള് പറന്ന പ്രാവുകളാണ്. പറന്ന പ്രാവിനെ നൈറ്റിലോട്ട് കയറ്റുന്ന കാര്യമാണ്. 1 മണിക്കൂറോ 2 മണിക്കൂറോ പറന്ന പ്രാവിനെ പിന്നെ തീറ്റയൊന്നും കൊടുക്കാതെ എടുത്ത് നൈറ്റ് പറത്തുന്ന കാര്യമല്ല പറയണത്. അതുകൊണ്ട് അത് ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം. ഫുള്ള് പറത്തി ടാലൻ്റായ ഒരു പ്രാവിനെ, അതായത് അത് നൈറ്റ് വിട്ട് മിസ്സാവാൻ പാടില്ല അല്ലേ. ഫസ്റ്റ് വിടുമ്പോൾ അത് ലോങ്ങിൽ പോയിട്ട് മിക്സ് ആവാൻ പാടില്ല. നമ്മൾ അതായത് വെള്ളം കുടിക്കാനായിരുന്നാലും ഫുഡ് കഴിക്കാനായിരുന്നാലും നമ്മളെ ലോഫ്റ്റിൽ കറങ്ങി നിൽക്കണം. അതാണ് അതിന്റെ മെമ്മറിയിൽ നിങ്ങൾ കൊടുത്തിട്ടാണ് പ്രാവിനെ വെട്ടിട്ട് ഇറങ്ങുന്നത്. അതൊരു എല്ലാവരും ഇങ്ങനെ ചെയ്യും. ചിലവർ ഈ വിശപ്പിന്റെ കാര്യം, അതായത് ഫുഡ് വെള്ളം ഒന്നും കൊടുക്കാതെ എന്തുകൊണ്ട് പറത്തുന്നു എന്നുള്ളതിന്റെ അടിസ്ഥാനം ഇതാണ്. വിശന്ന് പ്രാവ് വലിഞ്ഞു പോകാൻ പാടില്ല. ആ പ്രാവിന് വലിഞ്ഞു പോകാനുള്ള കപ്പാസിറ്റി ഉണ്ട്. മിസ്സാവാൻ പാടില്ല. 2-3 പ്രാവശ്യം ഇതേപോലെ ഇറക്കി ഓക്കെ നൈറ്റ് പക്ക ക്ലിയർ ആക്കിയതിന് ശേഷം ലൈറ്റ് അവളം പോയിട്ട് കംപ്ലീറ്റ് അവള പ്രായം തുറന്നു വിട്ട് പ്രായം ഇരുന്നിരും. അതിനുശേഷം പിന്നെ ഫുഡ് കൊടുത്ത് ഗെറ്റപ്പ് ആക്കി വീണ്ടും പറത്തും. അപ്പോഴും നമ്മൾ കറക്റ്റ് நம்ம வந்து அது இறங்கின பிறகு ஒரு அரை வயிறு இற தான் கொடுக்கணும். ஃபுல் இற கொடுக்க கூடாது. இது எதுக்கு வேண்டி நம்ம இப்படி பண்றதுன்னா, இப்போ ஒரு 50 புறா, சில மக்கள் 50 புறா 30 புறான்னு ரெக்க பூடிங்க வச்சிருப்பாங்க. இதே வந்து பகல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பறத்திக்கிட்டு நைட்டை கறக்கணும்னா அவ்வளவு புறாய்க்கு நம்ம இற கொடுக்கணும். அவ்வளவு புறாயும் கவனிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பகல் பறவை பறத்தி பார்த்துட்டு எடுத்தோம்னா அந்த புறாய்க்கு வந்து அவ்வளவு புறாய் நம்ம கவனிக்க வேண்டாம். அந்த புறாய் கழிச்சு
நமக்கு கிடைக்கிறது ஒரு 10 புறா கிடைக்கும், அந்த 10 புறாவை கரெக்டா கொண்டு வந்துட்டா போகும். அவ்வளவுதான். அந்த புறாவில் கழிஞ்சிரும், அதை ஒதுக்கிடலாம். ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். செலக்ட் பண்ணக்கூடிய புறா மட்டுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா போதும். அந்த புறாக்கு இறை கொடுக்கண்டா, சாப்பாடு கொடுக்கண்டா, நம்ம போட்டு அதை கவனிக்கண்டா. நிறைய இருந்தா நம்ம பறத்த முடியாது. திறமை இல்லாத புறாக்களை நம்ம கவனிக்க வேண்டாம். ஆமா, முதல்ல புறாக்களை செலக்ட் பண்ணி பறத்தலாம். ஆமா, அதுக்காண்டிதான் இப்படி பண்றது. சரி. அதே மாதிரி நைட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சுத்து 2 நைட்டு விடுவேன். 2 நைட்டு ஒரு 7 மணிக்கு, இன்னைக்கு 7 மணிக்கு விட்டான்னா நைட்டு ஃபுல்லா பறத்தி இறக்கிடுவேன். ஒரு 10 மணி வரை 11 மணி வரை பறத்தி இறக்கிட்டு அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு அடுத்தையும் நைட்டு தான் கறக்கும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட் போட்டு ஒரு நாள் ரெஸ்ட், அடுத்த ஒரு நாள் ரெஸ்ட், நைட்டை கறக்கிட்டு அடுத்த ஒரு நைட்டு விட்டுக்கிட்டு 2 நாள் ரெஸ்ட் போட்டு அந்த பிராயை வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி விட்டு அப்படி. ஆனா அதுக்கு ஏன்னா அப்படி 2 நைட்டு விடாது. எதுக்குன்னா மைண்டு ஃபுல்லா நைட்டு இறங்கணும், அந்த மைண்டை இது பண்ணி வச்சிரும். இப்போ ഈ 2 നൈറ്റ് വിടുന്നത് ചിലപ്പോൾ 2ഓ 3ഓ വിട്ടൊന്നും വേറെ പ്രശ്നമില്ലല്ലോ. ஒன்றும் இல்லை, நம்ம ஆனால் அதை த்ரூவா கொண்டு கீழே தாத்து விட்டுறக்கூடாது. ஒரு 3 மணி 4 மணி வரை. ஓகே, டைம் இறக்கக்கூடியது ஓகே. நீங்க சொல்ல மாதிரி 3 மணிக்கோ അല്ലെങ്കിൽ 4 மணிக்கோ விடலாம். இறக்குன இப்போ 3 மணிக்கு வந்து 9 மணிக்கு இறக்கி இறக்க முடியாது. அது வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. புறாக்கெல்லாம் நமக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மணிக்கு கூட திறந்து விட்டு இறக்கி அப்படி பழக்கி கொண்டு வரும். இல்ல இப்ப அது 2 நாள் இப்ப நீங்க சொன்ன என்னன்னா ஒரு 2 நாள்ல இறக்கிட்டேன். அதுக்கு இன்னும் ஒரு 2 ரெஸ்ட் கொடுத்து വീണ്ടും നൈറ്റില് വീണ്ടും ഒരു അതേ ടൈമില് ഇറക്കിട്ടെ. അങ്ങനെ 2 நாள் ஓட்டி இருக்கு இல்லையா, அது ஒரு 3ஓ 4ஓ நாள் சேம் கண்டினியூ பண்ணியாச்சுன்னா பிரச்சனை இருக்கா? கண்டினியூ பண்ணியாச்சுன்னா நைட்ல அதாவது ஒரு 3 மணிக்கு விட்டு ஒரு 9 மணி போல இறக்கி. ஆமா, அது வந்து நம்ம ஒரே போல இன்னைக்கு 3 மணிக்கு விட்டு இல்லையே ஒரு வாரம் ரெஸ்ட், ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு இனி ஒரு 3 மணிக்கு விட்டு அதே. அது வந்து எப்படின்னா சில புறாக்கள் வந்து ரொம்ப ஓவர் பரவ வரும். அதை வந்து நம்ம நைட்டு விட முடியாது. அப்படி 7 மணிக்கு விட்டோம்னா விடிஞ்சு வெளியே வந்துடும். மேக்சிமம் விடிஞ்சு வெளியே போகாத அளவில் நம்ம புறாக்களை பார்த்துக்கணும். விடிஞ்சு வெளியே போச்சுன்னா அந்த புறா வந்து மேக்சிமம் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது. அது வெளியே அது வெளியே தான் வராது. அதனால வந்து மேக்சிமம் உள்ள இருத்த தான் பார்க்கணும். அதே இது ரொம்ப ஓவரா பறந்து போனா நம்ம நீங்க சொல்ல மாதிரி 3 மணிக்கோ 2 மணிக்கோ விட்டுதான் அப்படிதான் பண்ண முடியும். ஆமா அப்படி நைட்ல இறக்குறது பிறகு பின்ன டைம் கொஞ்சம் மத்தியானத்தை விட்டு பின்ன அப்படியே ஒரு அது வந்து அதுவே என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 2 டேனு இப்படி 2 சுத்தி விட்டு நைட்டு 7 மணிக்கு விட்டு அடுத்த ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு அடுத்த ஒரு 7 மணிக்கு விட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டை போட்டு 2 நாள் ரெஸ்ட்டை போட்டு டேன் விடும்போது நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதை பண்ணால் உங்களுக்கு தெரியும். அப்படி கொஞ்சமாக விட்டு நான் மேக்ஸிமம் 12 மணி 11 மணி வரை தான் புறா தாப்பேன். அதுக்கப்புறம் தாக்க மாட்டேன். ஏற்கனவே அந்த புறா பகல் புறா பறந்த புறா, அதனால நமக்கு வந்து கீழே வர தாக்கண்டா. நம்ம இழுத்து வைக்கிறத மட்டும் ஒரு 2 மணி வரை இழுத்து வச்சு நைட்டு 2 மணி வரை பறத்தி வச்சுட்டா மேக்சிமம் அந்த நல்ல புறா பறக்கும்னு சொல்லலாம். இதுக்கு நைட்டு பறத்தக்கூடிய புறாக்கு தலைநாள் இப்போ ரெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுப்பீங்க? நான் புறா பறத்தி தான் கொண்டக்கடலை உடசல் உண்டுங்க எங்கள்கிட்ட. அதை வாங்கியே கையறை கொடுக்கவே மாட்டேன். கையறை கொடுக்கறது வந்து ஃபுல்லாக வந்து புறாக்கள் வந்து ஃபுல்லாக பறந்து வந்து நமக்கு ஒரு 12 மணி டேன் விட்டு உள்ளே ஏறி போகக்கூடிய டைம் தான் கையறை கொடுப்பேன். கையறை கொடுக்கறது நம்ம வந்து வேர்க்கடலை அதுதான் கொடுப்பேன். அது ஒரு 15 கடலை வரை கொடுப்பேன். 15-20 கடலை அவ்வளோதான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அது கொத்தி தின்னக்கூடிய ஆகாரம் தான். கூட்டுக்குள்ளே சாப்பாடு வச்சிருவேன். செப்பரேட்டு ஏதாவது ஃபுட்டு கொடுப்பீங்களா? பாதாம் பருப்பு. எத்தனை டைம் ஓடின பிறகு பாதாம் பருப்பு எல்லாம் ஏற்றி கொடுப்பாங்க? பாதாம் பருப்பு கொடுக்குறதுன்னா ஒரு 13 தாண்டி பறந்த பிறகு தான் 1 2 அப்படி கொடுக்குறது. நம்ம ஒரு 16 டைம்ல நம்ம இப்போ பறவை பார்த்த பிறகு 16க்கு மேலே போச்சுன்னா அந்த பிராய்க்கு காலையில் ஒரு 25 நிலக்கடலை, சாயந்தரம் ஒரு 4 பருப்பு நைட்டு. இதான் ஆகும். இது தண்ணியில ஊற வச்சு நல்லா ஊற வச்சு கொடுப்பேன். அது இது அல்லாம ஏதாவது வேற ஏதாவது ஃபுட் வேற ஒன்றும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம புறாக்கள் வந்து ரொம்ப வந்து என்ன விஷயம்னா சளி எப்பவுமே புறாய்க்கு வந்துடும். கையாகாரம் கொடுக்க தொடங்கினே சளி வந்துடும். அப்போ வந்து புறா இறங்கின உடனே நம்ம வந்து ஒரு பட்ஸு நம்ம காது கூடையுடைய பட்ஸு அதை எடுத்து இந்த சைடில் வாயை திறந்து சைடில் இருந்து சளி எடுத்து விட்டணும். புறா இறங்கின உடனே எடுத்து விடணும். கண்டிப்பாக அது இருக்கும். எடுத்து விடாமல் இருந்தால் அப்படியே சளி கட்டுப்பட்டு புறா வந்து இதாயிடும், ஹெல்த் வீக் ஆகி. சளி தான் மெயின். புறாக்களுக்கு வந்து சளி கண்டிப்பாக வரும்.
ப்ரா கையேற கொடுத்தாலே சளி வந்துடும். ஆமாம், சளி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ப்ரா வரும். ஓகே, அது இது இனி நம்ம அதாவது புதுசா புறா வைக்க பசங்க நிறைய இருப்பாங்க இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைய பசங்க இருப்பாங்க. இப்ப அவருக்கு அதாவது உங்களுக்கு எப்படி ஒரு புதுசா புறா வைக்கிற பையன் மாதிரி நம்ம நம்பர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா, அவருக்கு இப்போ 2 புறா வாங்கிட்டு வந்தாச்சுன்னா எப்படி அதை முதல்ல அது வந்து எப்படி சொல்றதுக்கு, நம்ம வந்து இப்போ ஒரு நிறைய ஆட்கார் இருக்கு, ஒரு மெத்தேட் சொல்லுவாங்க. ஆமா, புதுசா புறா வாங்குறதும் வந்து எல்லாத்துக்கும் நல்ல புறா கிடைக்க போறது கிடையாது. ஆமா, ஃப்ரெண்டு பழக்கம் நல்ல பழக்கம் இருந்தால் தான் கிடைக்கும். எல்லாருமே இப்போ வந்து எல்லாத்துட்டையும் நல்ல புறா இருக்கான்னு கொடுக்க மாட்டேங்காங்க. வியாபார ரீதியில் அது அப்படி இப்படின்னு அப்படி புறாக்களை கொடுப்பாங்க, கொண்டு பறத்தி பார்ப்பா 10 மணி நேரம் பறக்கும், அதுக்கப்புறம் பறக்காது. அது வந்து நல்ல புறா கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால ஓகே, அது பிளட் லைனை பொறுத்து எப்படி ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம். ஒரு 2 இப்போ எனக்கு 2 பட்டா கிடைச்சாச்சு, அதை எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும். அது வந்து நான் சொல்லமுல 2 மணி நேரம் போல பறத்தி வச்சிருக்கேன். 2 மணி நேரமா அது பறக்கதை பொறுத்து. அப்புறம் வந்து ரெக்கை வெட்டி வச்சு அந்த புறாக்களை ரெக்கை பிடிங்கி கொடுக்கக்கூடிய டைம்ல இதே மெத்தேடு தான். ஃபுல்லாக ரெக்கை வந்த பிறகு தான் பறத்தணும் மேக்சிமம். அது சில மக்கள் அரை ரெக்கையில் பறத்தி பார்த்துருவாங்க, அப்படிலாம் பறத்தணும். ஃபுல் ரெக்கை வந்த பிறகு தான் பறத்தணும். பறத்திக்கிட்டு அந்த புறா இதே தான் நம்ம என்ன சொல்கிறதுக்கு, பகல் பறவை ஃபுல்லாக பறத்தி பார்க்குறது ரொம்ப நல்லது. பறந்த பிறகு இருட்டுக்க நைட்டு கொண்டு போய் பறத்தினீங்கன்னா நல்லது. அந்த புறாக்களை பறத்தி அப்படி கொண்டு வந்தது தான் நமக்கு நல்ல விஷயம். ஏன்னா என்ன சொல்ல, இதே மாதிரி ஏமாற்றி போடும். நம்ம நைட்டு இப்போ ஃபுல்லாக நிறைய பேர் வந்து ரொம்ப சில சாதா ஒரு மாதிரிப்பட்ட புறாக்களே வந்து நமக்கு நைட்டு விட்டோம்னா விடியது வர புறா பறக்கும். ஆனால் தாக்க புறா பறக்காது. அதனால இப்படி பறத்தது நல்ல ஒரு இது. அதுக்கு அடிஸ்தானம் அந்த புறாக்கு கண்ணு நைட்ல தெரியும். ஆமாம், பறக்க உள்ள கெல்ப் இருக்கு, ஒரு டே பறக்க உள்ள கெல்ப் இருக்கு. ஆமாம், இப்போ நைட்லேயும் டெய்லியும் எல்லா புறாவுக்கும் கண்ணு தெரியாது. அது பழைய புறாக்கள் அப்படி இருக்கும். மேக்சிமம் நைட்டு பறக்காது. அது டே பறவை. நம்ம கேரளா மக்கள் டே பறவை புறாவும் நைட்டு பறவை புறாவும் அவருக்கு தெரிஞ்சவருக்கு நல்லா தெரியும். ஆனா சில மக்கள் டே பறவை புறாவை நைட்ல ட்ரெயின் பண்ணி மிஸ் ஆகிப்போம் புறாவும். ஒரு இருட்டு, அதாவது நம்ம கேரளாலே இருட்டுன்னு சொல்ல இங்கேயும் இருட்டு தானே. இருட்டு வந்த லைட்டா இருட்டு வந்தாலும் அந்த புறா தவறி தான் வரும். அது வந்து விடக்கூடியது வந்து 8 மணிக்கு தான் விடணும். ஆமா, வானம்லாம் வெளிச்சமான பிறகு புறாக்களை வந்து எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு விடணும். விட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு விடணும். இந்த கருக்கல் டைம்ல விடக்கூடாது. உருட்டா அப்படி விட்டோம்னா புறா வந்து எங்கேயாவது குத்தி எங்கேயாவது சாடி அப்படி போயிடும். இது வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து கழிவு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல, புறா நைட்டு பறக்கக்கூடிய புறா, அந்த புறா கூட தூக்கி 8 மணிக்கு தூக்கி விடணும். அப்போ வானம்ல வெளுத்துரும், அந்த புறா கூட நின்று பறந்துனா மேக்ஸிமம் சரியா இதாயிரும், வெளியே போகாது. நைட்டு எங்கே கண்ட்ரோலுக்கு ப்ராப்ளம் நீங்களா லைனேஜ் ப்ராப்ளம் நைட்டு எனக்கு புறா எவ்வளவு தூரம் வலிஞ்சு போகும். 2 செட்டு புறா இருக்கு. அதுல வெள்ளை லைன் புறாக்கள் வந்து கொஞ்சம் நைட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கஷ்டம். கொஞ்சம் எளிமை பறக்கும். கொஞ்சம் தள்ளி போயிட்டு எடுத்து தான் வரும். அது வந்து பறவையில ரெடி ஆகி வரக்கூடிய டைம்ல கரெக்ட் ஆயிரும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பறந்த பிறகு சரியாயிரும். ஜாக்லாம் ஒரு லைன் புறா அப்படி கிடையாது. அது தொடக்கத்துல இருந்தே கண்ட்ரோல்ல தான் நிற்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளாடி இவ்வளவு வந்துடும். அதிக தூரம் ரொம்ப போகாது. அது நல்ல. ஆமா, இந்த 2 புறாயை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியல, ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா இப்ப இங்க பயிரி வந்து கலைச்சு தான் ரொம்ப கஷ்டமாட்டாங்க. நல்லா அடி. ஆமா, போன வருஷம்லாம் நல்ல புறா பறந்து ஒரு 7 புறா என்கிட்ட 20 மணி நேரம் கிட்ட பறந்து. நம்ம கூட்டில் உள்ள எல்லாமே தனித்தனி ஜோடி தான். 7 புறா கிட்ட 20 மணி நேரம் கிட்ட பறந்து டேன்ல. அந்த புறாக்கள் வந்து கரெக்டா கற்களுக்கு பயிர் கழிச்சு பயந்து 7 மணினா வெளியே போயிட்டு 7:35 தான் உள்ளே வரும். அப்படிங்கிற போதுல பந்தயமே முடிஞ்சிடும். அரை மணி நேரம். போன வருஷம் ஒரு 18 மணி நேரம் பறந்து அந்த புறா 13.5 மணி நேரம் பந்தயம் விட முடியல நிலைமை ஆயிட்டு. 13.5 விட்டுருந்தேன், புறா இருக்கல. ஒரு புறா 14 சில்லரை பறந்து, ஒரு புறா 18 மணி நேரம் கிட்ட பறந்து. அது ஒரே ஜோடியில உள்ள பிள்ளைகள் ரெண்டுமே. ஐசைனு നോക്കിയാണല്ലോ നിങ്ങൾ പ്രാവ് സെറ്റ് ചെയ്യണത്? அப்படி இன்னும் கிடையாது. எனக்கு ஐசைன்னு கிடையாது. நான் ரெக்கை நல்லா பார்ப்பேன். ரெக்கை பேட்டர்ன் எனக்கு ரெக்கை பேட்டர்ன் நல்ல ஓரளவு பார்க்க தெரியும். ரெக்கை பேட்டர்னும் கண்ணு ஓரளவு நமக்கு அந்த புறாக்களோட இது முன்னாடி சின்ன வயசுலேருந்தே நான் படித்தது என்னென்னா, யாருக்கு கூட்டுக்கு போனாலும் பறந்த புறாய்க்கு தாய் தோப்பன்னு தான் பார்ப்பேன். வேற எந்த புறாயும் ரொம்ப கவனிக்க முடியும். அப்போ அப்படி படிச்சது தான் நமக்கு. இந்த புறா இப்படி வச்சாதான் செட் ஆகுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. அப்படி தான் படிச்சு. அப்போ இவர் அதாவது
നിങ്ങൾ പറയുന്നത് ആദ്യമേ ഇമ്പോർട്ടന്റ് ആയ പ്രാക്കളെ മാത്രം ഫോക്കസ് ചെയ്ത് പഠിച്ചു വന്നു അല്ലേ? ഇമ്പോർട്ടന്റ് മെയിൻ പറഞ്ഞ പ്രാവുകൾ എങ്ങനെ ആ പ്രാവിനെ മാത്രം ബാക്കി മറ്റ് പ്രാക്കളെ അതായത് ലുക്കിലോ കാണാനുള്ള ഗത്ത് നോക്കി പഠിച്ചില്ല. அப்படி படிக்கல. நல்ல படம் எப்படி இருக்கு அதுதான் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுதான். வெளியே எங்க போனாலும் நான் அதை தான் பார்த்தேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு ஒரு ஜோடி நான் வெளியே இருந்து எடுத்துக்கொண்டு போட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 13 மணி நேரம் ப்ரா பறந்துடும். ஏமாத்தினது கிடையாது. மேக்ஸிமம் நான் ப்ரா சொல்லியிருக்கேன் அவர் இவங்க வீட்டுல எல்லாம் ப்ரா போட்டு கொடுத்துருக்கேன். போய் இவங்க வீட்டுல போய் ப்ராயை பார்த்து அவளும் கழிச்சேன். கழிச்சது முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. வந்து நம்ம போய் ப்ரா கழிச்சதுல ஒரு ப்ராயுமே அவங்கள்ட்ட பறந்தே கிடையாது. கண்டிப்பா தெரிஞ்சவருக்கு கண்டிப்பா தெரியும். அவரை வீடியோ எடுத்தப்படியே முன்னாடி உங்களை பற்றி பேசியிருக்கேன் அந்த வீடியோல. அன்னைக்கு அந்த புறா இங்க இருந்து எடுத்ததா? இங்க இருந்து எடுத்த வெள்ளை செட்டு புறா. அது எவ்வளவு பறந்து நமக்கு அங்க டேன்ல அது ஒரு 18 வெளியே பறந்து அன்னைக்கு சொல்லியிருக்கேன். டேன்ல 18 வெளியே பறந்து பந்தயத்துக்கு நான் பயந்து நான் தான் இறக்குது. அது நான் ப்ரா போடண்டா பறக்கட்டுன்னு சொன்னேன். ஆனா கேட்கல, பயந்துட்டே இருந்தா. அதனால இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ரா பட்டால என்ற வீடியோ இப்பவும் அந்த போட்டோ இருக்கு. பட்டாலே சொல்லிட்டு இந்த ப்ரா பந்தயம் ஓடணும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த ப்ரா பந்தயம் ஓடணும் நான் சொல்லிட்டேன். இந்த ப்ரா பந்தயம் ஓடும் உங்கள்ட்ட கண்டிப்பா டைம் வைக்க ஓடும். அதே மாதிரி டைம் வச்சுட்டு ஆமா அது நம்ம கொடுத்த ப்ரா இது நல்ல ஒரு லைன். இந்த லைன்ல நல்ல ஒரு இது கொடுத்த இடத்துல மேக்சிமம் அந்த ப்ராக்கள் எதுவுமே என்ன இது பண்ணதே கிடையாது. இப்ப இவங்க வீட்டுல டைம் வச்சு கொடுத்து நம்ம ஜாக்லா வரலாம். எவ்வளவு டைம் வச்சிருக்காங்க? 16 நாள். ஆமா அடிப்படை. ஆமா ஆமா அந்த ப்ராக்கள் நான் இவங்க வீட்டுல ஒரு 18 மணி நேரத்துக்கு வெளியே பறந்தேன். பறக்கும்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். நல்ல பறவையில இருந்து அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல போயிட்டு டேன்ல எத்தனை பறந்துருக்கேன்? அப்புறம் 18 வெளியே போச்சு. 12 வெளியே பறந்து மேல 20 பிடிக்க முடியாது. நல்ல லைன் ஏன்டா 2 லைன் புறாயும் ஒரு 20க்கு வெளியே கன்ஃபார்ம். அதனாலதான் இவ்வளவு பறக்கு, இல்லாட்ட பறக்காது. நேரத்தை உள்ள ப்ராக்களை மெயின்டைன் செய்து போனானല്ലോ. முன்னாடி இருந்த புறா தானே நீங்க அந்த ப்ராக்களை வந்து புதுசா ப்ராவை ஜோடி வைக்க வெளியில இருந்து எடுக்கிறீங்களா? அப்படி இல்லை. இது எப்படின்னா, நம்ம ப்ராக்கள் வந்து இந்த 2 ப்ராயும் கிடைக்கக்கூடிய டைம்ல நான் இதையும் ரெடி பண்ணியிருந்த பழைய ப்ராக்கள்ல இருந்த ப்ராக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு வருஷந்தோறும் ப்ரா பறத்த ஆவாத்த ப்ராக்களை கழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கழிச்சு ஆனா இப்ப கழிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாமே மேக்சிமம் ப்ரா பறக்குது. போன வருஷம் மட்டுமே நான் 7 ப்ரா பந்தயம் விட்டேன். போன வருஷம் 7 புறாயுமே 7 ஜோடியில் உள்ளது. இவாளி வீட்டுல பிறந்தே வேற ஜோடி, அங்க பிறந்தே வேற ஜோடி. போன வருஷம் வேற கூட்லயும் டைம் வச்சிருந்தா. அவன் இன்னைக்கு வரல. என் ஃப்ரெண்டு அவனும் ஒரு 16:45 டைம் வச்சான். அது வேற ஜோடியில் உள்ளது. குமார். ஆமா அங்க ஒரு கூட்டுல வெள்ளை லைன் புறா, அதுவும் டைம் வச்சு. அவன் வரல, வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. போன வருஷமே நல்ல டைம். ரெடி ஆயிட்டு இருக்கு. கிருஷ்ணன் ஒரு பையன் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் மேல, அவனு இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல பட்டாரக்கையில 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு 6-7 பட்டா கொடுத்து எங்க ப்ரா பறந்துருக்கு. அப்புறம் ஒரு 2 கூட்டுக்கு ப்ரா கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. நம்ம பட்டா கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். மேக்சிமம் நம்மகிட்ட கேட்டா கன்ஃபார்மா அந்த ப்ரா நம்ம ப்ரா பறந்தது நமக்கு தான் தெரியும். அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதோட என் ப்ராக்களுக்குள்ள இது எனக்கு நல்லா தெரியும். இப்படிதான் பண்ணும் அப்படிங்கறது கரெக்டா தெரியும். நீங்க எந்த ஜோலியான செய்யணும் வர்க்கு என்ன? நான் வந்து கொத்து வேலைக்கு போவேன், சில நேரம் டிசைனிங் வேலைக்கு போவேன். ஆமா அந்த கோயில் வேலை அந்த மாதிரி. അല്ല ഞാൻ ഇത് ചോദിക്കാൻ കാര്യം വേറെ ഒന്നുമില്ല. നിങ്ങൾ ഈ പ്രാവ് പറത്താൻ വേറെ ആരും ഇല്ല, നിങ്ങളാണല്ലോ ഇവിടെ. ஆனா ഈ വർക്കുമായിട്ട് ഇത് എങ്ങനെ செய்ய முடியல, அதுதான் கஷ்டம். பிராயாதான் பறந்துட்டு இருக்கு. நான் இருந்து பறத்தினேன்னா கன்ஃபார்ம் பெரிய டைம் வைக்கலாம், என்னால பறத்த முடியாது. എന്ന് വെച്ചാൽ സുജിൻ ഭായ് പറയുന്നത് അവർക്ക് അവരെ വർക്കിൻ്റെ ആ ഒരു തിരക്കിലും അവർക്ക് അവരുടെ ലൈൻ പ്രാവുകൾ അവർക്ക് സിമ്പിളായിട്ട് പറത്താൻ പറ്റും. പ്രാവാകാം, അതായത് പ്രാ തനിയെ അതിന്റെ ടൈം അത് ചെയ്യാനുള്ള കാര്യം പ്രാവുകൾ ചെയ്യും. നമ്മൾ ഒരുപാട് റിസ്ക് എടുക്കണ്ട അല്ലേ? അതല്ലേ പറഞ്ഞു പറഞ്ഞത്. അതാണ് അവർ പറഞ്ഞത്. അവരുടെ ലൈൻ പ്രാവുകൾ പിന്നെ ഇവരെ ജോലി തിരക്കിനിടയിൽ അവർക്ക് ടേൺ ഓടിക്കാനായിരുന്നാലും കറക്റ്റായിട്ട് അത് ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ, ഫുഡ് കാര്യങ്ങൾ കൊടുത്ത് എപ്പോഴും ടേൺ വിടണം എന്നുള്ള മാത്രം നിങ്ങൾ നോക്കിയാൽ മതി. പ്രാവ് കറക്റ്റ് അതിന്റെ വേല അത് ചെയ്ത് பறந்துட்டு தான் இருக்கும். അങ്ങനെ വരും. ஒரு புறா போன வருஷம் ஒரு 5 டேனுக்கு மேல 20க்கு வெளியே பறந்து. 5 டேனு 20க்கு மேல பறந்து. ஆனா என்னால அதை நிறுத்த முடியல. பறவை ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுக்கு, போன வருஷம் வந்து ஒரு புறா 8 மணிக்கு புறா விட்டுருக்கேன், 9 மணிக்கு புறா போட்டேன். காலையில தான் இருந்து நைட்டு 9 மணிக்கு புறா போட்ட அப்புறம் காலையில தான் இருந்து. நம்ம செலவு வெள்ளை லைன் புறா மட்டும் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது அளவுக்கு மீறி பறக்கும்.
ஜாக்லவர் லைன் புறா நம்ம சொல்ல மாதிரி கேட்கும். அதுதான் இவங்க வீட்டில் பறந்தது. அது அவங்க சொல்ல மாதிரியே கேட்கும். அந்த புறாக்களும் சூப்பராக. இவங்க வந்து அந்த ஜாக்லவர் லைனையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து நான் இப்போ இங்கே என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வெள்ளை செட்டு புறா நிறைய ஆளுக்கு. ஆனால் வெள்ளை செட்டு புறா தான் பிடிக்கும். ஆனால் ஜாக்லவர் செட்டு புறா நமக்கு நல்ல விருப்பம். ஏன்னா அது வந்து நல்ல கண்ட்ரோல் உண்டு. நல்ல கண்ட்ரோல் தான். வெள்ளை செட்டு புறாக்கள் பார்க்க அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் இனி அடுத்த காட்டுறேன் புறாக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். നിങ്ങൾ പ്രാവ് സെയിൽ അതായത് വെളിയിൽ പ്രാവ് സെയിൽ ഉണ്ടോ? ஆமாம் ஆமாம் ഉണ്ട്. நான் எல்லா இடத்துக்கும் பட்டா. அது சில மக்கள் மாதிரி எனக்கு இந்த ஜோடியில் உள்ள கொடுக்க மாட்டேன், அந்த ஜோடியில் உள்ள கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஜோடியிலும் புறா கொடுத்துருவோம். எல்லாரும் புறா பற கேட்டு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் எல்லா ஜோடியிலும் பட்டா கொடுத்துருவோம். எல்லா ஜோடிலையும் சில ஜோடியிலும் என்கிட்ட 2 புறா 3 புறா தான் இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோ வெளியே கொடுத்துருவோம். எல்லாரும் புறா பறத்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படிதான். எந்த 20 மணி நேரம் பறந்தோ 30 மணி நேரம் பறந்தோ அதெல்லாம் இது கிடையாது. அதெல்லாம் பட்டா வெளியே கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம். நமக்கு எல்லா புறாயும் எடுத்திருந்தா நான் இப்போ ஒரு 500 புறாய்க்கு மேலே ஆயிருக்கும். கண்டிப்பா. நான் அவ்வளோ எல்லாம் எடுக்கல. எல்லாத்துக்கும் நான் ஒரு 2 பட்டா எடுத்து திருடாக்கி வெட்டி வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் மேக்ஸிமம் வெளியே கொடுத்துருவோம். வாங்கிட்டு போற மக்கள் யாருமே என்கிட்ட புறா பறக்கலைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே புறா பறக்குன்னு தான் சொல்லுவோம். ഫ്രണ്ട്സ് പറത്തുന്ന സമയത്ത് ഫ്രണ്ട്സ് എല്ലാം വന്ന് ഹെൽപ്പിന് ഇവിടെ വരാറുണ്ട്. இப்போ என்ன சொல்றதுக்கு, நம்ம மக்கள் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி தள்ளி தள்ளி வீடு பக்கத்துல இருந்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் புறா பறத்தணும். அவங்க அதனால அப்படி ஒரு இதுல இருக்கும். மேக்சிமம் நான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். நம்மள்ட்ட புறா பறக்க அதனால ஓரளவுல அப்படி போயிடும். ஆமா ശരി. അപ്പോൾ നമുക്ക് നിങ്ങളെ പ്രാവിൻ്റെ ഐസൈനും നിങ്ങളെ പ്രാവുകളെല്ലാം ജസ്റ്റ് നമുക്ക് നമ്മളെ പ്രേക്ഷകർക്ക് കാണിച്ചു കൊടുക്കാം. നിങ്ങൾ തന്നെ അറിയാനുള്ള കാര്യം. ഇനി എന്തെങ്കിലും ഞാൻ ചോദിക്കാത്ത അല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് നമ്മുടെ ചാനലിൽ പറയേണ്ട എന്തെങ്കിലും വിഷയമുണ്ടോ? அப்படின்னா புறாக்கள்ல நீங்க பார்க்க முடியல கேளுங்க. நான் என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம புறா அதே மாதிரி யாருக்கு வேணாலும் பட்டா கொடுக்கலாம். கொடுத்துட்டு நானே ட்ரைனிங் கொடுத்துருவேன். சரி சரி. ஆமா ஆமா. அது കുഴപ്പമില്ല. നമ്മൾ നമ്പർ സെൽ നമ്പർ വീഡിയോയിൽ സെൽ നമ്പർ കൊടുക്കാം. അപ്പോൾ നമ്മളെ വീഡിയോ കാണുന്ന പ്രാവിന് അതായത് നല്ല ഞാൻ ചില ലോഫ്റ്റിൽ ചോദിച്ചിട്ടാണ് അവരുടെ അടുത്ത് ചോദിച്ചിട്ടാണ് അവർക്ക് സെയിൽ ചെയ്യാൻ താല്പര്യം ഉണ്ടെങ്കിൽ ചോദിച്ചിട്ട് അവർ നമ്പർ കൊടുക്കും. അത് നിങ്ങളെ പോലെ അതായത് ഈ വീഡിയോ കാണുന്നവർ പ്രാവ് പറന്നിട്ടില്ല അല്ലെങ്കിൽ പറത്താൻ ആഗ്രഹമുള്ളവർ പുള്ളിയുമായിട്ട് കോൺടാക്ട് ചെയ്യുക. ഞാൻ നമ്പർ കൊടുക്കാം. അവർ പറയുന്നത് പോലെ നിങ്ങൾ ആ നമ്പറിൽ ചോദിച്ചിട്ട് എങ്ങനെ പറത്തണം എങ്ങനെയെന്നുള്ളത് അവർ ട്രെയിനിങ് തരും അല്ലേ? അവരെ പ്രാവിൻ്റെ അവർക്ക് അറിയാം. எனக்கு புறாய்க்கு எனக்கு இது நல்லா தெரியும். நம்ம புறா இப்படிதான் பண்ணுவோம். வெள்ளை லைன் புறா ஃபர்ஸ்ட் நாள் போயிடும். பட்டா திருடாக்குன்னா போயிடும். போயிட்டு 2 நாள் 3 நாள் அலைஞ்சி உங்க வீட்டுல தான் இருக்கும். வேற எங்கேயுமே செத்து அது இல்ல வரலன்னா செத்துட்டுன்னு വിട്ട് കഴിഞ്ഞാൽ വന്നില്ലെങ്കിൽ അതിന് ഉയരില്ല. ഉയരുന്ന അത് എവിടെ ഇട്ടിങ്ങനെ അവിടെ വന്ന് ഇങ്ങനെ அது வெள்ளை லைன் புறாயோட இது அது அப்படிதான். ஜாக்லவர் லைன் புறா அப்படி கிடையாது. அது போவாது. மேக்ஸிமம் கரங்கி நம்ம வீட்டில் இருந்தோம். ஆனால் ஸ்லோ பிக்கப். ஏன்னா அது உடைச்சிருக்காது. அது இல்லை, அது வந்து அந்த லைன் வந்து முதர்ந்து வெள்ளை செட்டில் இருந்து ஜாக்லவர் உடைச்ச புறாவான. அதாவது எப்படி சொல்லுவாங்க, வருஷத்துக்கு முன்னாடி உடைச்ச புறா. அது உடைச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அந்த பிரீட. ஆமாம். அது இது வெள்ளை லைனில் த்ரூ ப்ரா பறத்துனீங்கன்னா 2 நாள் தான். 2 நாளில் 15 இந்த 2 நாளில் 10 மணி நேரம் வேணாலும் பிடிக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பறந்து யாரு. இது அப்படி கிடையாது. இது 1 வாரமும் ஆகும் பறக்கிறதுக்கு. என்ன பண்ணி ஹெவி டைம் பறந்த புறா வந்து 1 மாசம் ஆச்சு. 2 மணி நேரம் பறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. 1 மணி நேரம் 2 ஆமாம் 1 மாசம் கிட்ட ஆச்சு. 2 மணி நேரம் பறக்குது அந்த புறா. சும்மா தான் இருந்து அதுக்கப்புறம் இவால்ட்டு அதுக்கு ஒரு புறா இருந்து அவங்க பறத்தி தான் எனக்கு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஆண் இருக்கு, பந்தயவிட்ட ஆண். அதுக்கு கூட ஜோடிப்பட்ட அளவில் தம்பி இங்கே இருந்து இவங்க தான் அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கிட்ட பறத்தி என்கிட்ட 8 மணி நேரம் கிட்ட அந்த புறா பறந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த புறாக்கு ட்ரைனிங் பண்ணதான் அந்த புறா ரொம்ப ஓவராக பறந்து 30 மணி நேரம் கிட்ட பறந்து. அது ஒரு 5 மணி நேரம் பறக்கிறது வர பறந்துட்டுனா அதுக்கப்புறம் வந்தோம். அது அந்த ஜாக்லவர் லைன் புறா. அதான் லைன் பிரத்யேகதை. ஆமாம் ஆமாம். அந்த இதில் உள்ள விஷயமே அதுதான். வெள்ளை செட்டு புறா அப்படி கிடையாது. யார்கிட்ட கொண்டு கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு பறந்துடும். அது பட்டா என்ன பறவையா இருக்கு என்ன பறவையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பந்தாயத்துக்கு முன்பு அதாவது பந்தாயத்துக்கு முன்னே எப்படி இறை ஏற்றுறது? இறை கொடுத்து பந்தயத்துக்கு முன்னாடினா நான் சொன்னோம்ல கொண்டகடலை உடசல் அதை போட்டே ரன்னிங்லேயே பறத்து எடுத்துகிட்டே இருப்பேன். பந்தாயத்துக்காட்டி செப்பரேட்டு ஃபுட்டு ஆட் பண்ணுறது இல்லை? இல்லை 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 இல்லை. அப்புறம் வந்து 13 தாண்டி பறந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா
புறாக்கள் வந்து தொடக்கத்துல நல்ல டேன்ல நல்லா பறந்துட்டே இருக்கும். நம்ம கொண்டகல்ல போடக்கூடிய ஆகாரத்துல நல்லா பறக்கும். கை ஆகாரம் கொடுத்த உடனே புறா பறவையை நிறுத்திடும். அது எல்லாத்துக்கும் உள்ள விஷயம். ஆனால் நிறைய மக்களுக்கு அது தெரியாது. புறாக்கள் வந்து இற கொடுத்த உடனே அது கை ஆகாரம் கொடுத்த உடனே புறா ரிவல்ஸ் ஆகும். ரிவல்ஸ் ஆகி தான் ரெண்டாவது தான் ஏறும். ஆனால் அதை விட்டுறக்கூடாது. நம்ம திரும்பியும் கண்டினியூ ஆகிட்டு நைட்டு விட்டு நைட்டு பறத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா நைட்டு மெதுவாக கொடுத்து தான் ரெண்டாவது வரணும். அது ஏன் நம்ம கையாகாரம் நிறைய கொடுத்துட்டோமே அதனால ஏன் பறக்க மாட்டோம், அதை விடக்கூடாது. அது அந்த புறா அப்படி தான் பண்ணும். நம்ம கையாகாரம் கொடுக்க முடியாது, அதுக்கு ஒத்துக்கிடாது உடம்பு. அப்படி அதை ரெடி பண்ணி கொண்டு வரலாம். கையாகாரத்தை கொடுக்க முடிஞ்சு ரிவல்ஸ் ஆகும் கண்டிப்பாக. 2 மெத்தேட் இல்லையா புறாவு மாறும் அந்த டைம்ல. இப்போ தனியாக அது தீனி எடுக்கும்போது அதுக்கு ஒரு மெத்தேட்ல புறா வந்துட்டு இருக்கு. நம்ம கையறை கொடுக்கும்போது மெத்தேடு கொஞ்சம் மாறும் புறா பாடிக்கு மாறும். அப்போ அந்த பாடி அதோட பாடி இது மாறின ஒரு ஸ்டேஜில் பறவை ரிவர்ஸ் வரும், பறவை குறை. ஆமா, அந்த ஏற செட் ஆகணும். செட் ஆகுதுக்கு தான் ஏற செட் ஆகி வரும்போது ஓகே. அது அப்போ எவ்வளவு பறந்துருக்கு அது டபுள் பறக்கும். நைட்டு அதே மாதிரி நம்ம ஒரு 4 மணி போல அப்படியே ஒரு 6 மணி போல தான் விடணும். புறா வந்து நல்லா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு காலையில 12 மணிக்கு விட்டாலும் அந்த புறா உள்ள ஏறி போயிடும். அதுக்கு போடக்கூடிய ஆகாரத்துல பறந்துருக்கும். அந்த கை ஆகாரம் கொடுக்க முடியல, கூட இடையில விழுந்துடும். சில புறா திறந்தா சில புறா திறந்தாது, இடையில தான் விழும். அதாவது தெரியாம நிறைய மக்கள் அதை குமைச்சிருவாங்க. அந்த புறாக்களை கையாகாரம் கொடுத்த உடனே மேல இருந்தா 10 கிலோ. கையாகாரம் கொடுத்த பிறகு எத்தனை பறவை கொடுத்தா அது மெயின்டைன் ஆகி போகும்? நமக்கு தெரியும்ல, புறா வந்து சாதா நார்மல் வந்துட்டு உடம்பு கண்டிஷன் வந்துட்டு முதல்ல மாதிரி பறக்க தொடங்கிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ. ஆனா அந்த புறா பறக்கிறது வரைக்கும் நம்ம மேல 4 மணி ஒரு 6 மணி அப்படிதான் விட்டு பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அதிக டைம் வெயில் கொடுக்க கூடாது. வெயில் கொடுக்க கூடாது, வெயில் கொடுக்க கூடாது, பிடிச்சு விட கூடாது இல்லையா? ஆமா, சும்மா நம்ம பிராய மொத்தத்துல என்னன்னா வந்த உடனே நம்ம விடணும் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டா அத உடம்பு எப்படி இருக்கு அப்படிதான் விடணும். இன்னைக்கு 2 மணிக்கு விடணும் அப்படின்னு 2 மணிக்கு விடணும் தேவை கிடையாது. கண்டிஷனா இருந்தா மட்டும் தான் விடணும். இல்லாட்டா அந்த பிராயம் இன்னைக்கு டேன் இருக்கு அப்படின்னா ஒரு சாயந்தரம் போல விட்டுக்கலாம். விட்டுட்டு நைட்டு இறங்க மாதிரி தான் எப்பவும் வைக்கணும். இன்னைக்கு டேன் விட்டுட்டு ஆகணும், உடம்பு சரியில்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, பறத்து விடும். 2 மணிக்கு விட்டாலும் அது உள்ள பேர் அப்படி கிடையாது. உடம்பு கண்டிஷனை பார்த்து தான் விடணும். ஒரு நாள் முன்ன பொண்ணை விட்டா ஒன்றும் செய்யாது. அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. புறாவு பறப்பிக்கல லைஃப்ல மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா? மறக்க முடியாதுன்னு அந்த ஆணு பறந்தது தான். வாழ்நாள்ல அப்படி பார்த்ததே கிடையாது. புறா பறந்தது பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு விட்டு அடுத்த நாளும் புறா பறந்துட்டு இருக்கு. நான் முந்தின நாள் நைட்டு புறா போட்டு அடுத்த நாளும் புறா பறந்துட்டு காலையில இருந்து புறா பறந்துட்டே இருக்கு. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியும். காலையில அடுத்த நாள் சாயந்தரம் 6:59 தான் இருந்து லைட்லாம் போட்டு 6:59 இந்த நடையில இருந்து இவ்வளவு பெய்ய கிடையாது. புறா பிடிச்சுதான் உள்ள விட்டேன். அவ்வளவு முடியாம அவ்வளவு பறவை இந்த அளவு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல நிலைமையில அது பறந்துருக்கு. அப்புறம் வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் ஒரு பந்தயம் இருக்கு. ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைச்சு அந்த புறாய்க்கு. அந்த ஒரு நாள் ரெஸ்ட்ல அதுக்கு ஆகாரம் அடிச்சா ரொம்ப அதே மாதிரி முக்கியமான விஷயம். ரொம்ப ஓவர் டைம் ஒரு 20 மணி நேரம் பறக்கக்கூடிய பறந்து வந்து இறங்கிட்டுனா அந்த புறாக்களுக்கு நிறைய இற அடைக்கக்கூடாது. அடைச்சோன்னா அந்த புறா வாமிட் எடுக்கும். அதே மாதிரி தான் அந்த புறாக்கு இற அடைக்க முடியல. ஒரு நாளில் பந்தயம் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நான் கொடுத்தது என்ன கொடுத்தேன் அதே நான் வீடியோவில் சொல்லிடுறேன். முட்டை கொடுப்பாங்க நிறைய மக்கள். அதே மாதிரி நான் முட்டை கொடுத்தேன். அதை எப்படி கொடுக்கணுங்கிறது என்னென்னா நாட்டுக்கோழி முட்டை எடுத்து இல்லை தண்ணி சூடாக்கி அந்த தண்ணிக்குள்ளே போடணும். ஏன்னா பச்சை முட்டை கொடுத்தா கிருமி லைட்டாக வாட்டணும். ஏன்னா லைட்டாக தான் வாட்டணும். அப்போ தான் அந்த உள்ள இருக்க கிருமி சாகும். இல்லை கிருமி இல்லாட அப்போ பச்சை கொடுத்தா கிருமி அறியும். அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னா இன்னைக்கு வந்து இறங்கிட்டு வெறும் பச்சை முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு கொடுத்து கொஞ்சம் அஞ்சால் அழுப்பு வரும். அந்த முட்டை வெள்ளை கருவு கூட மஞ்சள் கருவு எடுக்கக்கூடாது. அது கூட போட்டு அன்னைக்கு நைட்டு கொடுத்துருந்தேன். அடுத்த நாள் காலையிலையும் அதே மாதிரி தான் ஒரு முட்டை ஒரு 2 பாதாம் பருப்பு. வேற நம்ம வந்து டைட்டான ஆகாரம் எதுவுமே அடைக்க முடியாது, வாமிட் எடுத்துரும். இது தண்ணி ஆகாரனால ஜீரணிக்கும். அப்புறம் சாயந்தரம் அதே மாதிரி கொடுத்து வச்சிருந்தேன். அடுத்த நாள் காலைல பந்தயம் விட்டு 13.5 மணி நேரம் அந்த அந்த ஒரு நாள் ரெஸ்ட்லயும் அடுத்தையும் டைம் வச்சிருந்தேன். அடுத்து எனக்கு பந்தயம் இல்லை. பந்தயம் இருந்திருந்தா ஒரு நாள் கூட 2 நாள் ரெஸ்ட்டை போட்டு பெரிய டைம் வச்சிருந்தேன். ஏன்னா எல்லா மக்களும் நல்லா எதிர்பார்த்தாங்க. புறா வந்து புறா நல்லா பறந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பந்தயம் வந்தாச்சு அப்படின்னு நல்லா எதிர்பார்த்தாங்க. ஆனால் புறா பறக்கல. எனக்கு தெரியும் விஷயம் இப்படி ஆயிட்டு. நான் செஞ்ச தப்பு. பந்தயம் இல்ல, வேற பந்தயம் இல்ல. அன்னைக்கு 4 பந்தயம் விட்டது. 4 பந்தயமும் 14:52 டைம் வச்சு. ஆமா, 14:52 டைம் வச்சு வந்து புறா அடுத்த எனக்கு ஒரு பந்தயம் இருந்து அந்த ஒரு பந்தயத்துக்கு எனக்கு புறா இப்படி ஆயிடுச்சு. அடுத்த பந்தயம் இருந்தா அன்னைக்கு பெரிய டைம்.
കുറച്ച് റെസ്റ്റ് ഒക്കെ കൊടുത്ത് പ്രാവ് ഒന്ന് ഗെറ്റപ്പ് பண்ணி ஏன்னா அது ஒருக்கா விடிஞ்ச புறா நிறைய நாள் விடிஞ்ச புறான்னா நம்ம கண்ட்ரோல் வராது. அன்னைக்கு அந்த முந்தின டேன் மட்டும் தான் விடிஞ்சிருக்கு. ஆனா அந்த புறா வந்து அன்னைக்கு நம்ம ஒரு 2 நாள் ரெஸ்ட்டை போட்டு அந்த புறா உள்ள ஏறி விடிஞ்சிட்டுன்னு வைங்களேன், எப்போ இருக்குன்னே தெரியாது. எப்படி பார்த்தாலும் எனக்கு பார்த்து அந்த புறா அன்னைக்கெல்லாம் ஒரு 30 மணி நேரம் கன்ஃபார்ம் பறக்கும். அவ்வளோத்துக்கு பறவை இருந்து பறவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து அந்த ஜாக்லவர் லைன் புறால ஒரு வீட்டுக்கிட்டே தான் நிற்கும். நீங்கள் என்னதான் புறா அடிச்சு கொடுத்தாலும் சரி தான், எதுவுமே கண்டுக்காது, பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு புறா இங்கேயே தான் இருக்கும். எல்லா புறாவும் அங்கே மேக்சிமம் அந்த புறாக்கள் வந்து நமக்கு கைக்கே தான் நிற்கும். ஜாக்லவர் லைன், வெள்ளை லைன் புறா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அதையும் பண்ணும் இதையும் பண்ணும், ரெண்டும் செய்யும். ஆனால் வந்து அளவுக்கு மீறின பறவை இருக்கு. எனக்கு கடவுள் தந்த கிஃப்ட் ஆகும் அந்த வெள்ளை லைன் புறா. அழகாட்டும் இருக்கும் புறா, பார்க்க பறவையும் இருக்கும். சூப்பரா இருக்கும் பாருங்க. புறா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். புறாக்கள் பார்க்கவே அழகா இருக்கும். நல்ல எனக்கு நம்ம புறா, நான் வெளியுள்ள புறாக்களை ரொம்ப விரும்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம புறா எனக்கு நல்லா பிடிக்கும். புறா எனக்கு 2 லைன் புறாயுமே எனக்கு மெயின் புறாக்களை நீங்க காட்டி தரேன். அவ்வளவு புறாக்களையும் பாருங்க, எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த புறாக்கள் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு 2-5 ஜோடிகள் இருக்கு. அது இந்த செட்டு புறா போக அதுவும் சூப்பரா தான் இருக்கும். அதுவும் நல்லா பறந்துட்டு இருக்கு. வேற ஒரு கீரியான்லாம் இருக்கு. டேன்ல என்கிட்ட 19 மணி நேரம் பறந்து, அதுக்கு பிள்ளைகள் போன வருஷம் பந்தயம் விட்டு அது ஒரு செட்டு புறா. பழைய ஒரு தாமரை லைன் புறா இருக்கு. அந்த புறாலையும் எனக்கு ஒரு 17 மணி நேரம் டேன்ல பறந்துருக்கு. அந்த புறாக்கள் நல்ல புறாக்கள் தான். ஆனா என்ன இருந்தாலும் இந்த 2 லைன் புறாயும் நமக்கு மெயின். வெள்ளை லைனு ஜாக்லவர் லைன். அது வந்து ரொம்ப கலர்லயும் புறா இறங்கிரும். உள்ள கீரி கிளாவர், ஜாக்லவர், ஜாய்ச்சினி அப்படின்னு கிளாவர்ல இறங்குது. வெள்ளை லைன் புறா வந்து வால்திரியில லைட்டா கருப்பு இருக்கும், கருங்கண்ணில் இருக்கும். கருங்கண்ணுன்னா கண்ணே வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம புறாயில கண்ணு கொஞ்சம் வித்தியாசமாட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளை செட்டு புறா, ஜாக்லவர் செட்டு புறாக்கள் வந்து வெளியே யாரும் எடுத்துகிட்டு போனாலும் ஜோடி லேஸில் போட்டுவிட மாட்டோம், நான் தான் போடணும். அதுக்கு வெள்ளை செட்டு புறாயை பொறுத்த அளவில் யார்கிட்ட கொண்டு புறா கொடுத்தாலும் அவங்க ஒரு மாதிரிப்பட்ட புறா போட்டாலும் புறா பறந்துகிட்டே இருக்கும். நல்ல ஜோடி செட் ஆகும். வெள்ளை செட்டு புறாக்கள் வந்து புறாக்களை ஜோடிக்கு எடுத்து வெட்டி போட்டுட்டு நான் எனக்கு புறாவில் எதில் வச்சாலும் 13 தாண்டி போயிட்டே இருக்கும். என்னென்னு வர கேட்கண்டா, அது பறந்துகிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப நமக்கு ஒரு நல்ல புறா. ஆமாம். அப்போ நமக்கு சுஜிபாயிர പ്രാവുകളെ ഒന്ന് കാണാം. இந்த ஆண் என்கிட்ட ஒரு பட்டாரக்கையில் பறந்த புறா. ஒரு 13.5 மணி நேரம் டைம் வச்சிருந்து பட்டாரக்கையில். இப்போ வந்து இந்த ஆண் வந்து நம்மள்ட்ட ஒரு 2வது வருஷம் நான் பறத்த முடிச்சுட்டு டேன்ல ஒரு 17 மணி நேரம் பறந்து. எனக்கு வெள்ளை செட்டு புறா. இது நம்ம வெள்ளை செட்டு புறாக்கள் இப்படிதான் இருக்கும். நம்ம வெள்ளை புறாக்கள் இதுக்கு தாய் தப்பனும் இப்படிதான் இருக்கும். அந்த புறாயோட தம்பி இது. இப்போ விட்ட புறாயோட தம்பி வெள்ளை செட்டில் இந்த ஒரு புறாயும் தான் நமக்கு மஞ்சகண்ணில் புறா கிடச்சி. இத்தனையும் புறாவில் மஞ்சகண்ணில் இந்த புறா கிடச்சி. இந்த புறாயோட பிள்ளை என்கிட்ட ஒரு 20 மணி நேரம் புறா பறந்து. இந்த புறாயோட பிள்ளை ஜோடி காட்டணுமா? காட்டலாம். இந்த புறா கொஞ்சம் அதோட ஸ்டைல் விட்டு இதுல இப்படி பிடிச்சது ஒரு நிமிஷம். இதோட பிள்ளை என்ன பறந்தாலே இந்த புறாயோட 20 மணி நேரம் இதுக்கு பிள்ளை பறந்து. போன வருஷம் பந்தயம் விட்டேன். நான் கரெக்டாக மழை வந்துட்டு 5:30 எல்லாம் மழை பிடிச்சது 10 மணி வரை மழை. சரி. ஆமாம். ஓகே, அடுத்த புறா. இந்த புறாயோட இதை நம்ம வெள்ளை செட்டு புறா தான். இது அதுக்கு தம்பி தான். இப்போ நான் ஒரு 13.5 மணி நேரம் பறந்துன்னு பட்டாரக்க புறா. அதுக்கு பிள்ளை தான். இதுக்கு பிள்ளை நம்மள்ட்ட ஒரு 22 மணி நேரம் பறந்து. என் ஃப்ரெண்டு நான் இன்னைக்கு வேலைக்கு வரல, வேலைக்கு போயிட்டான். அவன் வந்து இதுக்கு பிள்ளைய வச்சு தான் 16:45 டைம் வச்சது. ஓகே. ஜோடி நம்மள்ட்ட தான் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்கு. இது அந்த வெள்ளை செட்டு புறாக்கள் தான். இதோ அதே இதுதான். இது வெள்ளை செட்டு புறா தான். இதுக்கு பிள்ளை வந்து நம்மள்ட்ட ஒரு 15.25 போன வருஷம் மந்தயத்தில் பிறந்து. 15.25 இந்த ஆண்ல உள்ள பிள்ளைகள். அடுத்தது பெரிய ஜோடிய. அப்புறம் வந்து
இது இந்த ஆணுக்கு கண்ணால நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த புறாயோட கண்ணுவே வந்து வித்தியாசமா தரும். இது வெள்ளை செட்டு புறா தான். வெள்ளைக்கிழங்கு கண்ணுல நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணே வித்தியாசமா இருக்கும். இது ஒரு லைன். இது வெள்ளை செட்டு புறா தான். இந்த புறா என்கிட்ட ஒரு 14 டைம் வச்ச புறா. 14 டைம் ஜோடி வச்சிருந்தோம் இனேஷம். இதுக்கு தாய் தப்ப என்கிட்ட இருக்கு. இதுல ஜோடி வச்சிட்டல, சிங்கிளா கிடக்குது. இது ஜோடி இருக்கு. ஜோடி இருக்கு. ஆமா ஆமா, இந்த வருஷம் தான் ஜோடி போட்டிருக்கேன். பட்டா வெளியே இங்க கொச்சிக்கு கொடுத்துருக்கேன். சரி சரி. இதுல உள்ள பட்டா அவங்க என்கிட்ட ஒரு 10 மணி நேரம் போல பறந்து அந்த பெரிய புறாக்கி வெட்டி வச்சேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த பட்டா தான் வேணும், வீடியோ கால் பண்ணி கேட்டாங்க. இதுல பிள்ளைகள் எனக்கு கண்டிப்பா வேணும், அவந்தால கொடுத்தேன். புறாக்கள் தான். கிளாவர்ல வந்திருக்கு. கிளாவர்ல வந்திருக்குன்னா அந்த ஆணோட பெரிய ஒரு வெள்ளான் உண்டு. அந்த லைனுக்கு மேல் வந்து ஒரு வெள்ளான் தான். அந்த ஆணு வந்து ஒரு 3 பொட்டை என்கிட்ட பெரிய பெட்டை இருக்கு. வெள்ளை செட்டு புறா நான் அதை காட்டுறேன். அந்த பெரிய ஆணுக்கு பிள்ளைகள் தான் அந்த வெள்ளை லைன்ல உள்ள பொட்டையிலும், அதுக்கு பிள்ளைங்கள் தான் இதெல்லாம். அப்ப அந்த புறாக்களுக்கு ஜோடி வச்சு உடைக்கக்கூடிய டைம்ல இல்ல சில புறாக்களையும் 1-2 புறா வெள்ளையிலையும் வரும். ஆனா இது நான் வந்து வெள்ளை செட்டு புறாய்க்கு வேற புறாயை போட்டு வெள்ளை செட்டு புறா வெள்ளை செட்டு ஃபீமேல் மாறியது கொண்டு மாறி கலர் மாறி இருக்கு. ஆனா இதுல இதுக்கு கூட உள்ளதை நான் காட்டுறேன், அது வெள்ளையில இருக்கும். இந்த புறா 22 மணி நேரம் போன வருஷம் பறந்து நல்ல இது ஷேப் வெள்ளை செட்டு அதே நீங்களா மெயிலிന്റെ அதே ஷேப். ஆமா 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 ஆமா, ஐசைன் கொள்ளலாம். ஆமா ஆமா, ஐசைன் கொள்ளலாம், நல்ல ஐசைன். இதுக்கு தம்பி போன வருஷம் ஒரு 16.25 டைம் வச்சு. இதே என்கிட்ட 22 மணி நேரம் பறந்து போயிட்டேன். இது வெள்ளை செட் இல்ல, இது வெள்ளை செட்டு புறா. നിങ്ങളെ വെള്ള സെറ്റ് കറക്റ്റ് കണ്ട മനസ്സിലാവും. வெள்ளை செட்டு புறா இதுவும். இந்த ஆணுக்கு பிள்ளை போன வருஷம் ஒரு 30 மணி நேரம் புறா பறந்துன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த ஆணுக்கு பிள்ளை தான். இந்த ஆணுக்கு பிள்ளை. 2 கண்ணு അതുപോലെ തന്നെ. 2 கண்ணுல இந்த மாதிரி ஒரு வெட்டு கண் மாடல்ல தான் இருக்கும். இந்த புறா கருங்கல்ல இருந்த புறா தான். கருங்கல்ல இருந்து ஒரு 4 வயசு ஆகும். இப்போ 2 வருஷமா அந்த புறாய் கண்ணு மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, கருங்கல்ல தான் இருந்து. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி அடிக்குது இதுக்கு? வெள்ளை கருங்கன்னு வெள்ளை. கருங்கன்னு வெள்ளை இதுக்கு பிள்ளை எல்லாம். இது ஃபீமேல் கருங்கல். வெள்ளை செட்ல உள்ள ஃபீமேல். ஆமா, பெரிய புறாக்கள். இதுவும் ஃபீமேல் தான். இது வெள்ளை செட் ஃபீமேல். இந்த ஃபீமேலுக்கு பிள்ளைல அந்த நம்மகிட்ட வந்து இந்த பெரிய ஆண் வெள்ளை ஆண்ல இருக்குது. இதான் பெரிய பெட்டை. இதுக்கு பிள்ளைகள் தான் அந்த ஆண்வெல்லாம் இருக்குது. சரி சரி. மேலெல்லாம் இதுக்கு பிள்ளைகள் தான். ஓகே ஓகே ஓகே. ஆமா. ஓகே. இன்னொரு ஃபீமேல் இருக்கு. இது ஃபீமேல். அது அந்த பெட்டை இப்போ ஒரு பெட்டை காட்டுறேன். அந்த பெட்டைக்கு தங்கச்சி. இதுக்கு பிள்ளைகளும் என்கிட்ட பெரிய பறவை பறக்கணும்னா இதுக்கு பிள்ளைகள் பறக்கும். இது வெள்ளை செட்டு புறாக்கள் தான். இது ஒரு ஃபீமேல். இது மட்டும் மஞ்சள் கண்ணு. ஆனால் இதில் கருங்கல்ல புறா இறங்கும். இதில் கருங்கல்ல புறா இறங்கும். இதுவும் கருங்கல்ல தான் இருந்து. இதுக்கு தான் இதை உள்ளதிலே பெரிய பெட்டை. இது அந்த வெள்ளை செட்டில் உள்ள பெரிய பெட்டை. ஆனால் இதுக்கு வந்து கருங்கல்ல தான் இருந்து பட்டால மஞ்சள் கண்ணா மாறிட்டு வயசாகும் மஞ்சள் கண்ணா மாறும்.
ஓ ஆமாம். சரி சரி. அந்த வெள்ளை செட்டில் உள்ள இதாக வெள்ளை செட்டில் உள்ள ஒரு மேலு. நான் இப்போ பட்டால விரட்டி ஒரு 4 மாதம் ஆன அப்புறம் தான் இது நல்ல ஜோடி கிளிக் ஆகிருக்குண்ணா. அது இது எப்படி ப்ரா போட்டேங்கிறதையும் லைட்டாக காட்டிதான். வெள்ளை லைன் ப்ராய்க்கு ஒரு மேல் வச்சு இந்த ப்ராய் எடுத்தேன். பெரிய ஃபீமேலுக்கு போட்டு எடுத்தது. ரொம்ப பரவா இந்த ப்ரா. இது இந்த வெள்ளை லைனுக்கு ப்ராய்க்கு இந்த ஃபீமேல இந்த மேலே போட்டு எடுத்தது. இந்த மேலே போட்டு தான் இப்போ உங்கள்ட்ட ஒரு வெள்ளை காட்டுறேன். ஓ மெயில் இப்போ ஒரு ப்ரா காட்டுறேன். இந்த மேலே போட்டு தான் அந்த ஃபீமேல் வெயிட்டுக்கு போட்டு எடுத்தது. இப்படி ப்ரா போட்டு எடுத்து ரொம்ப குவாலிட்டி, அறிவு அவ்வளோ அறிவு. பறவையும் நல்ல பறவை இந்த ப்ரால. வெளியே போகும். இந்த வெள்ளை செட்டு ப்ராக்களை உடைக்கக்கூடிய ப்ராக்கள் இதுதான். பைக்கு கீழே விட்டுட்டு இந்த வெள்ளை செட்டு ப்ரா போட்டு எடுத்த மேல் வந்து இதுதான் மெயின். உங்களுக்கு ஒரு 4 ஆண் காட்டினேன். காட்டின அந்த மேலுக்க தவப்பையும் தான். இதுக்கு பிள்ளை தான் 20க்கு வெளியே பறந்துட்டு இருக்கு. 20 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு மேலேயும் பறந்துட்டு இருக்கு. இதுக்கு பேரம் பேத்தி அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல புறா வெளியெல்லாம் பறந்துட்டு இருக்குது. இதுக்கு இந்த லைன் ப்ரா மெயின் செட் ப்ரா இதானே. இதான் அந்த வெள்ளை செட்டுக்கு நான் வச்சு இந்த மேல் போட்டு தான் வந்து ரெடி பண்ணேன். ஆமா ஆமா. ஃபீமேல் இதோட ஃபீமேல் வெளியே இருக்கு. நான் உங்களுக்கு காட்டி தந்த அதோட மேலே தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மயனகிரியில் ஒரு ஆமா ஆமா இந்த ப்ராக்கள் போட்டு எடுத்துறேன். இதெல்லாம் வெள்ளை செட்டு பட்டாய்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறப்பா. இதெல்லாம் பட்டாய்கள் இப்படி தான் இருக்கும். நம்மகிட்ட ஒரிஜினல் புறாக்கள் பட்டாலே இப்படி தான் இருக்கும். இதில் எத்தனை கல்லியில் பறத்துனது? இது பட்டாரக்க புறாலே நமக்கு 15 வெளியே போயிடும். பட்டாரக்க புறாலே போயிடும். வெள்ளை செட்டில் உள்ள பட்டாய்கள். நம்ம 1-2 புறாக்கள் வந்து பெரிய புறாய்க்குன்னு நிறுத்திட்டே இருப்பேன். அதான் நம்மள்ட்ட வெள்ளையில கருங்கல்ல அந்த புறாக்கள் அப்படி இருக்கும். எப்பமாவது ஒரு கிளாவர் விழும். அந்த கிளாவர் இப்ப உங்களுக்கு ஒரு மேல் காட்டினோம்ல, அந்த லைன் கிளாவர் லைன் புறா. அதனாலதான் இந்த கிளாவர் புறாக்கள் நமக்கு இடையில 1-2 வரும். எப்படி ரிசல்ட் நல்ல 20க்கு வெளியே ரிசல்ட் உண்டு. இந்த புறாய்க்கு அம்மா தான் நம்மள்ட்ட வந்து 22 மணி நேரம் பறந்தது. ஆமா ஆமா. இது வந்து உடைப்பு. அந்த வெள்ளை செட்டு புறாக்களுக்கு த்ரூ புறா கிடையாது. அதுக்கு பிள்ளைகள் புறாயோட ரிசல்ட் உங்களுக்கு. இது இப்போ இந்த ஒரு மயனகிரி ஆணும் எனக்கு வெள்ளை லைன் புறாயும் த்ரூவா போட்டு எடுத்தப்போ இப்படிதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புறாக்கள். இது ஒரு ஃபீமேல். கிளாவர் அந்த லைன்ல இறங்கக்கூடிய கிளாவர் புறாக்கள்.
இந்த புறாக்க பிள்ளைகள் அளவுக்கு மீறி பரவாயில்லையா. அவங்கள்ட்ட ஆசாரிப்பழம் விவின்ட்டு இதுக்கு தங்கச்சிக்க பிள்ளைகள் நல்லா பறந்துட்டு இருக்கு. உங்க பழைய வீடியோல இந்த புறாயை காட்டியிருப்பாங்க. ஆமா ஆமா. இதுவும் நம்மகிட்ட உள்ள வெள்ளை செட்டு புறா தான். இப்படி இடையில எப்போ அதுக்கா ஒரு புறா மஞ்சள் கண்ணில் விழுந்துடும். ஆமா. இந்த பட்டா வந்து நம்மள்ட்ட ஒரு பட்டா ரெக்கையில டைம் வச்சு அந்த ஆணோட புள்ள. ஓ இதല്ലേ. ஆமா 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 ஆமா. இதுவும் அந்த வெள்ளை செட்டு புறா. இது மஞ்சள் கண்ணா வரும்னு நினைக்கவா. வெள்ளையில மஞ்சள் கண்ணு வந்தது மாதிரி இல்லை, இது மஞ்சள் கண்ணு மாதிரி இருக்கு. இந்த லைட்டா மஞ்சள் கண்ணு மாதிரி இருக்கு. பட்டா பொடி பட்டா தான் இது. நான் பெரிய புறாக்கி நிறுத்தி வச்சிருக்கேன். மஞ்சள் கண்ணு மாதிரி இருந்து. ஆமா ஆமா. இதுதான் அந்த வெள்ளை செட்டில் ஃபீமேல் கிடச்சுன்னா மேக்ஸிமம் வெட்டி வைப்பேன். ஆமாம் ஆமாம். இது ஃபீமேல் பட்டா. இது வெள்ளை செட்டு புறா உடைச்சது தான். 22 மணி நேரம் பறந்த புறாயோட இது எனக்கு வெள்ளை செட்டு புறாயும் ஜாக்லவர் லைன் புறாக்களும் உடைக்கக்கூடிய புறாக்கள். அதனால இந்த புறா மஞ்சள்ல இறங்கியிருக்கு. இந்த புறாயிலுக்கு 22 மணி நேரம் ரிசல்ட்டோட இருக்கு. இந்த வருஷம் பறத்தக்கூடிய புறாக்கள் இது. இதுக்கு கூட பிறந்தது போன வருஷம் ஒரு 16 மணி நேரம் டைம் வச்சு. ஆமாம். இது வெள்ளை செட்டு புறா. இது ஒரு ஆண் இருக்கு. ஜாக்ஜீனி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் ஜாக்லவர் லைன் புறா. ஆமாம் ஆமாம். ஜாக்லவர் லைன் புறா அடுத்து எடுத்து போடுவேன். அது அப்புறத்து உள்ளது அது ஒரு நான் சொன்னோம்ல 2-3 புறாக்கள் வேற இருக்கு. நம்ம அதை வேணா நம்ம அதையும் சொல்லலாம். நம்ம இந்த ஆணெல்லாம் வந்து நம்ம இந்த மேலெல்லாம் இந்த வெள்ளை லைனில் போட்டு உடச்சி பெரிய பறவைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த கிளாவர் புறா பட்டாயெல்லாம் பார்த்ததுல இந்த ஆணுக்கு பிள்ளைகள் தான். ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு பெரிய ஆண் என்கிட்ட ஒரு காசிந்தார் ஆணு. இந்த ஆணோட பிள்ளைக்கே பிள்ளை தான் 22 மணி நேரம் பிறந்தது வெள்ளை லைன்ல போட்டு. இதுக்கு பிள்ளை என்ன பிள்ளைக்கே பிள்ளை. இந்த ஆணோட பிள்ளைக்கே பிள்ளை தான். அந்த ஆணுக்கு பிள்ளையை காட்டுறேன். இப்ப காட்டின ஆணோட பிள்ளை இது 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 ஃபீமேல். அப்போ இதுக்கு பிள்ளைங்க தான் 22 மணி நேரம் ஒரு சுருமா கிளாவர் மாதிரி ஒரு புறா காட்டினேன். இதுக்கு பிள்ளை தான் வெள்ளை லைன் புறாயை போட்டு உடைச்சது. வெள்ளை லைன் புறாயி இந்த புறாயை போட்டு உடைச்சு. அப்போ நமக்கு அந்த பெரிய பறவை கிடச்சி. இது ஒரு ஆணுன்ட்ட தொடக்கத்தில் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு புறா வந்து ஒரு 19 மணி நேரம் பறந்த ஒரு கீரி ஆணு. இதாண்டா பந்தயத்தில் ஒரு 14 மணி நேரம் டைம் வச்சிருந்து சர்டிஃபிகேட்டோட டைம் வச்சு ஆணு. இதுக்கு பிள்ளைங்கெல்லாம் நல்லா பறந்துட்டு இருக்கேன். போன வருஷம் ஒரு புறா பந்தயம் மூட்டை. ஆமா ஆமா ஆமா. இருக்கு. அந்த ஆணுக்கு இந்த பொட்டையை தான் வச்சிருக்கேன். இப்போ காட்டின ஆணுக்கு இந்த பொட்டையை வச்சிருக்கேன். இதுக்கு இந்த ஜோடியில உள்ள பிள்ளைண்ட ஒரு 15 மணி நேரம் போன வருஷம் பறந்து பந்தயம் விட்டேன்.
ஓகே. ஆமாம். இப்போ ஒரு ஜோடி காட்டினோம்ல, அதோட பிள்ளை. அதோட பிள்ளை இல்லை? நான் போன வருஷம் பந்தய விட்டப்புறம். ஓ, இது ஈ ப்ரோ? இந்த ப்ரா பந்தய விட்டப்புறம். இந்த ப்ரா எல்லோட பிள்ளையை நான் இப்போ கொச்சிக்கு கொடுத்துருக்கேன். சரி. இதுக்கு அடுத்த வைப்பு. ஓகே. 2 பட்டா கொடுத்துருக்கேன். இது அது ஏகப்பட்ட இருக்கு. அடுத்து ஜாக்லவர் ப்ரோ. இது நம்ம ஜாக்லவர் லைன் ப்ரா. நம்ம பார்க்கலாம் ஜாய்ஜினியில இருக்கு. கிளாவர் ப்ராக்கள் வந்து ஒரு 50 ப்ரா கிட்ட வெளியே கொடுத்துருக்கு. பட்டா வந்த உடனே வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த ப்ரா தான் நம்மகிட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு மேல பறந்து 30 மணி நேரம் கிட்ட பறந்து. நான் சொல்ல எல்லாத்தையும் 30 மணி நேரம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இந்த ப்ரா பறந்து 30 மணி நேரத்துக்கு மேல பறந்து ஏகப்பட்ட இடத்துல ரிசல்ட். இதுக்கு பிள்ளைங்க எல்லாம் காட்டுறேன். இதுக்கு பிள்ளைங்க, அதுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் காட்டுறேன். இந்த ப்ரா இது பறந்ததோட நான் பெரிய ப்ராக்கு நிறுத்திட்டேன். ஆமாம். இந்த ப்ராயோட பிள்ளைங்களை இது அதுக்கு தங்கச்சி. ஆமாம் ஆமாம். இந்த கலர்லேயும் வரும். இதை வெள்ளை போட்டு தான் போன வருஷம் ஒரு 20 மணி நேரம் ப்ரா பறந்து. ஓகே ஓகே. ஜாக்லவர் லைன் ப்ராக்கெல்லாம் உடைச்சது. 20 மணி நேரம் பறந்து. இன்னும் ஒரு ஃபீமேல் இருக்கு. இதோ அந்த ப்ராயோட மொத்தம் 3 ப்ரா தான் இருக்கு. இந்த த்ரோ ப்ரா பெரிய பெட்டை செத்து போச்சு. இதுக்கு பிள்ளைங்க இதுதான் ஜாக்லவர் லைன்ல உள்ள. இது ஒரு ஃபீமேல். இதுக்கு பிள்ளை போன வருஷம் 16.25 டைம் வச்சு என் ஃப்ரெண்டுகிட்ட. 16.25 டைம் வச்சு. 16.25 டைம் வச்சு. ஒரு மேல் காட்டினேன். உங்கள்கிட்ட ஒரு ஜாய்ஜினி அணு ஒரு 20க்கு வெளியே பறந்து. அந்த அணுவோட பிள்ளைங்க இதெல்லாம். பிள்ளைங்க இதெல்லாம். இது எல்லாமே அந்த ஜாக்லவர் லைன் ப்ராயிலோ பிள்ளைங்க தான். த்ரூ அந்த 2 ஃபீமேலும் ஒரு மேலும். இதுக்கெல்லாம் அதுகளுக்கு பிள்ளைங்க தான். வேற எல்லாம் வெள்ளை லைன் புறாக்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்க புறாக்கள். எல்லாம் ஒரு போல தானே இருக்குல்ல? ஒன்று போல தான் இருக்கும். மேக்சிமம் ஒன்று போல தான் இருக்கும் புறாக்கள். நம்ம ஜோடி போட்டு எடுக்கிற புறா வந்து தாய் தவப்பனை மாதிரி இறங்க தவிர போட மூட மாட்டேன். கரெக்டா தாய் தவப்பனை போல புறா எடுத்து வச்சிடும். ஆமா ஆமா. இதுவும் அந்த லைன் புறா. லைன் புறா நான் இன்னைக்கு காட்டுறது அவ்வளவுமே ஜாக்லவர் லைன் புறா. சரி சரி சரி. இது எதுங்க ரசட்டின குட்டிகள இதெல்லாம் பர்த்தியா? இந்த புறாக்கள் உள்ள பட்டாக்கள்லாம் நல்லா பறந்துட்டு இருக்கு. வெளியே கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் நமக்கு தெரியும். இந்த வருஷம் பறத்த முடியல. நான் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். பட்டாயில கொடுத்து நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். ஆமா ஆமா. அந்த அதுக்கு ஜாக்லவர் லைன் போல அதில் உள்ள ஃபீமேல். லைன்ல உள்ள ஃபீமேல் இல்லை? ஃபீமேல் எல்லாம். இதெல்லாம் ஃபீமேல் இல்லை? ஃபீமேல் இதெல்லாம். போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து அந்த லைனுக்கு ப்ராக்கள் வச்சதை பொறுத்து இந்த அளவில் இந்த குவாலிட்டி கிடைக்குது. ஆமாம். இருக்கு. இதுதான் அந்த அதுக்கு பெரிய லைன்ல இந்த கலர்ல தான் இருந்து. இப்ப இல்ல, உயிரோட இல்ல. இந்த கலர்ல தான் இருந்து பெரிய பெட்டை. ஜாக்லவர் லைனோட பெரிய பெட்டை இந்த கலர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். கலரும் இது இப்படிதான் இருக்கும். வால் வெள்ளை ஜாக்லவர்ல. அதுக்கு பிள்ளைங்க தான் இப்படி ஜாய்ஜீனி அப்படி இப்படின்னு இருக்குது. இதே கலர்ல நிறைய புறாக்கள் வெளியே கொடுத்துட்டேன்.
பறத்து வச்சிருக்க ப்ரா இது. இதுவும் ஜாக்கில் வருமா? ஜாக்ல ஒரு செட்டு ப்ரால கொம்பு திரிக்கிறப்பில் இடையில ஏதாவது ஒன்று விழும். ஆனால் ரிசல்ட் எல்லாம் பக்கம் இருக்கு. இது இதோட அண்ணன் தான் 20 மணி நேரம் பறந்து காட்டுறேன் அந்த ப்ராய. இது வெள்ளை செட்டு ப்ராயும் ஜாக்ல ஒரு செட்டு ப்ராயும் உடைச்சது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசத்தில். இப்போ நான் காட்டின ப்ராயோட அண்ணன் இதான் போன வருஷம் என்கிட்ட பந்தயம் விட்ட ப்ரா 20 மணி நேரம் பறந்தது. டேனில் 20 மணி நேரம் பறந்து. ஆமாம், நம்ம ரிசல்ட் இல்லாமல் ஒரு ப்ராலாம் வைக்க மாட்டேன். ஆமாம். இந்த ப்ரா வந்து இப்போ நான் காட்டின அந்த காட்டு பிக்கானோட தம்பி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நான் பறத்த வச்சிருக்க ப்ரா, இந்த வருஷம் பறத்த வச்சிருக்க ப்ரா. கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இதாட்டு இருக்கும். அந்த ப்ராயை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் ஒரு மேல் இருக்கு. இது ஜாக்லவர் தான், ஜாக்லவர் லைன் ப்ரா தான். இது ஒரு மேல். அதே ரிசல்ட் வரும் நமக்கு. ரிசல்ட்டோட தான் நான் ப்ரா வைப்பேன், இல்லாட்ட வைக்க மாட்டேன். இதுக்கு பின்னாடி எல்லாம் ப்ரா பறந்துருக்கும். அப்போ தான் நான் இந்த ப்ராக்கள் நிறுத்துவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் காட்டின பொட்டையோட அக்கா பொட்டை. அக்கா இது இப்போ காணிச்சேன் அக்கா. ஆமாம் ஆமாம். கண்ணு கண்ணு இப்படி தான் இருக்கும். கண்ணு எப்படி கலங்கின கண்ணிலே வரும். இந்த ப்ராக்களோட கண்ணு வந்து தெளியும். ஒரு 5 வயசான பிறகு தெளிஞ்சிடும். நான் 20 மணி நேரத்துக்கு வெளியே காட்டின ஜாய்ஜினியானு கருங்கண்ணிலையும் கருங்கண்ணோட தான் இருக்கும், போட்டோயோட இருக்கு. ஆனால் வந்து இவ்வளோ நாள் கழிஞ்சு இப்போ மஞ்சள் கண்ணா மாறிட்டு அந்த லைனில் உள்ள மேலு இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே மாறிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஒரு ப்ராக்கில் உடைக்கிறத பொறுத்து அப்படி வரும். நல்ல பறவை. இந்த வருஷம் இந்த ப்ராக்கள் வந்து நான் இப்போ புதுசாக ஜோடி போட்டு எடுத்துருக்கேன். நல்ல பறந்து இந்த லைன். இந்த ப்ரா என்கிட்ட வந்து போன வருஷம் பந்தயம் விட்டு ஒரு 18 மணி நேரம் பறந்து 13.5 மணி நேரத்துக்கு பந்தயம் விட்டு இருக்காம பறந்த ப்ரா இந்த ப்ரா. இதோட தவப்பானே நான் காட்டுறேன். அதோட ஃபாதர். நான் மேக்சிமம் அந்த தாய் தோப்பனை போல ப்ரா எடுக்கிறத வர அந்த ஜோடியில கரெக்டா செட் பண்ணி வைக்காம விட மாட்டேன். அதே மாதிரி பறந்த ப்ரா இப்படிதான் இருக்கும். அதோட ஃபாதர். நான் ஃபர்ஸ்ட் பந்தயம் விட்ட ப்ரா இதுதான். சப்ஜா பீரியட் ஆகாது. வயசு ஒரு 15 வயசுக்கிட்ட ஆயிட்டு. 15 வயசாக மெயில். என்கிட்ட ஃபஸ்ட்டு முத நான் உங்கள்ட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு 13 மணி நேரம் பறந்துன்னு இந்த ஆள் தான். ஃபீடிங் இல்லை, இப்போ ஃபீடிங் இல்லை, சும்மா தான் இருக்குது. நம்ம அது அப்படியே வச்சுருக்கேன் அந்த ப்ராயம். அதோட அம்மா என்ன இருக்கு இது, இந்த ஜோடியில தான் இதை போட்டு எடுத்தது. இந்த ப்ரா எடுத்தது. இது ஆணு, மேல் தான். ஆமா, இதை இப்ப எடுத்து பெரிய ப்ராய்க்கு நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த ஆணுக்கு ஜோடி செட் ஆகல. இந்த ப்ரா போட்டு தான் செட் ஆச்சு. அந்த ப்ரா என்கிட்ட ஒரு 13 மணி நேரம் பறந்து. இந்த ப்ரா ஃப்ரீடிங் இல்லை, அதனால அதை பெரிய ப்ராய்க்கு நிறுத்திட்டேன்.
ஏன்னா பழைய நம்மள்ட்ட சப்ஜால நல்ல புறா காட்டணும்னா காட்டிக்காரன் ஒரு இது ஃப்ரீடிங் இல்லை நம்ம பழைய புறாக்கள் ஜோடி செட் ஆகும் புறா எடுக்க முடியாமல் ஆகி அப்படி ஃப்ரீடிங் இல்லாமல் ஆயிட்டு. ஓ அவ்வளோ நக்கு இந்த ஆணுக்கு பிள்ளைகள் எனக்கு ஜாக்லவர் லைனில் போட்டு 16 போன வருஷம் டைம் வச்சு இது இமெயில் இந்த மெயில் ஜாக்லவர் லைன் ப்ரோ மிக்ஸ் பண்ணது 16/5 இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாம்ல வீடியோவில் சொன்னோம் இதுக்கு அந்த பறந்த ப்ராய்க்கே தவு பையன். சரி சரி ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு தம்பியை நான் காட்டுறேன். இந்த ஆண் என்கிட்ட 20 மணி நேரம் பிறந்துக்கிறான். சப்ஜா அந்த கீரி ஆணோட தம்பி. ஆனா சொல்லுவாங்க சப்ஜா புறாக்கள் வந்து 20 பறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புறா என்கிட்ட 20 மணி நேரம் பறந்த புறா. ரொம்ப நல்ல புறா இந்த புறா. நான் இப்போ இவ்வளோ நாள் வெளியே இருந்தேன், இன்னும் பட்டா எடுக்கலைன்னா இப்போ வெளியே ஒரு ஆள் விரும்பி வாங்கிட்டு போனாங்க இந்த புறா. இந்த புறாக்கள்லாம் வந்து ஜாக்லவர் லைனை உடைக்கிறதுக்கு வேண்டி வெளியே இருந்து நான் விலைக்கு எடுத்த புறா. நான் புறா இப்படி தான் எடுப்பேன். இப்படி எடுத்து தான் நம்ம புறா செட் பண்ணுவோம். இது இந்த வெள்ளை செட்டு புறாக்களை உடைக்கிறதுக்கு வேண்டி வெளியே இருந்து எடுத்தப்பா. ஃபீமேல். இது ஜாக்லவர் லைன் புறாக்களை உடைக்க வேண்டிய ஒரு புறா எடுத்தது. மெயில் ஜாக்லவர் பொட்டைகளை உடைக்க வேண்டி எடுத்த மெயில் எடுத்து 1 வருஷம் ஆச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு புறா வெளியே இருந்து எடுப்பேன். ஆமா அந்த ஒரு புறாயும் அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆமா இப்படிதான் இருக்கும். இந்த வெள்ளை லைன் புறாயும் ஒரு காசிந்தார் ஆணு காட்டியிருப்பேன். அந்த லைன் புறாயும் உடைச்சது என் ஃப்ரெண்டு 16 வச்ச புறாயோட இளையது. இப்படிதான் இருக்கும் அந்த புறா பறந்த புறா. ஆமா ஆமா நம்ம உடைக்கக்கூடிய டைம்ல ஜீனி அப்படி வந்துடும். இப்படி தாமரை லைனில் ஒரு புறா இருக்குன்னு சொன்னேன் முன்னாடி, பழைய புறா. அது இந்த லைன் தான் தாமரை லைன் புறா. வெளியே போயிருக்கு ஃப்ரீடிங்க்கு 2-3 புறாயிலும். இந்த ஒன்று தான் இருக்கு. ஆமாம் இதுவும் நல்ல புறாக்கள் தான். எல்லாம் எல்லா இடத்துக்கும் குளிச்சுட்டு வா வா வா.
இங்கே போடு. அவன் சாக்கடையில் கிடந்து குளிச்சுட்டு எப்படின்னா ப்ராயெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் விடலை, பட்டாயெல்லாம் விடலை. ம் അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് നമ്മുടെ വീഡിയോ എല്ലാവർക്കും ഇഷ്ടമായെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. അപ്പോൾ നമ്മുടെ ഇന്നത്തെ വീഡിയോ സുജിൻ ഇരളപ്പപുരം സുജിൻ അവരെ ലോഫ്റ്റാണ് എടുത്തിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമ്മൾ ഈ ചെയ്ത വീഡിയോയിൽ ഐസൈന് എല്ലാം ഇട്ടിട്ടുണ്ട്, പറന്ന പ്രാക്കളുടെ ഡീറ്റെയിൽസ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ ആർക്കെങ്കിലും പ്രാവുകളും എല്ലാം ആവശ്യമുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ പറത്താനായിട്ട് പ്രാവുകൾ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ പുള്ളി നമ്പർ ഞാൻ വീഡിയോയിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ആർക്കെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ അവരെ കോൺടാക്റ്റ് ചെയ്യുക. അപ്പം ഇനിയും ഇതുപോലെ ഒരു നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് നമ്മൾ വരുന്നതായിരിക്കും. അതുവരെ നമ്മുടെ വീഡിയോ കാണുന്നവർ വീഡിയോ സ്കിപ്പ് ചെയ്യാതെ കാണുക, മാക്സിമം ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, നിങ്ങൾക്കുള്ള അഭിപ്രായങ്ങളെ കമൻ്റ് ആയിട്ട് രേഖപ്പെടുത്തുക. അപ്പോൾ ഇതൊരു നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ ഇനിയും വരുന്നത്. അതുവരെ എല്ലാവർക്കും ബായ്.